உலகெங்கிலும் வாழும் தமிழ் உணர்வாளர்களுக்கு நமது அன்பார்ந்த வணக்கங்கள் தெரியும். நாம் எல்லாம் தலைமுறை தலைமுறையாக தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போது பணி காரணமாக பலரும் பல வெளியூர்களிலே பணியாற்றி கொண்டிருப்போம். பணியாற்ற வந்த இடத்துல வீடெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு நிலையான வாழ்க்கைய பணியாற்ற வந்த இடத்திலேயே சில பேர் இருப்பாங்க. அன்னைக்கு கூட ஒரு நண்பர்கிட்ட பேசினேன், கோயம்புத்தூரை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. கோயம்புத்தூர் அவங்க இல்லைங்க, எங்க ஊர் வந்து திருவாரூர். திருவாரூர் ஆமாங்க, இங்க பேங்க்ல வேலைக்கு வந்தேன், அப்படியே தங்கிட்டேங்க. எப்ப ஊருக்கு போவீங்க? ஊருக்குள்ள யாருக்காங்க? இல்ல ஊர்ல யாரும் இல்லைங்க, எல்லாரும் செஞ்சுட்டாங்க. எப்பங்க ஊருக்கு போவீங்க? வருஷம் ஒரு தடவை குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்க. அப்போ நாம எந்த ஊருக்கு சென்றாலும் சரி, நம்முடைய உறவுகளை எல்லாம் எங்கெங்கோ தொலைந்து விட்டிருந்தாலும் கூட சரி, நம்முடைய உறவு என்று நம்முடைய ஊர்ல ஒன்று இருக்கிறது, ஒருவர் இருக்கிறார் சொன்னா நம்முடைய குலதெய்வம். நம்முடைய குலதெய்வம் அந்த ஊர்லயே நமக்காக இருக்க. நாமெல்லாம் போயிட்டோம், ஆனால் அந்த ஊர்ல இருந்து கொண்டு நம்முடைய குலத்தை காப்பதற்காக அந்த ஊர்லயே இருக்கிறார். அவரை நாம் ஆண்டுக்கு ஒரு முறையோ இருமுறையோ சென்று பார்த்து வணங்கி விட்டு வருகிற போது அந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய குலத்தை காப்பதற்கான பணியை அவர் மேற்கொள்கிறார். இதுதான் அந்த குலதெய்வத்தினுடைய அடிப்படை முறை. குலதெய்வ வழிபாட்டு முறையிலே அந்த தெய்வத்தை நினைத்து கொண்டு இந்த கோயிலுக்கு கூட போக வேண்டாம். இந்த தெய்வத்தை நினைத்து கொண்டு நம்ம வீட்டில் இருந்தபடியே வணங்கினால் போதும், இந்த தெய்வம் நம்மோடு வந்து துணை நிற்கும். இதுதான் குலதெய்வத்துடைய சிறப்பு. நிறைய பேர் தங்கள் வீட்டுல எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே அந்த பூஜை அறையில போய் நின்று வேண்டிப்பாங்க. அந்த பூஜை அறையில நிறைய படங்கள் இருக்கும். வழக்கமா நம்ம எல்லாருடைய வீடுகள் இருக்கக்கூடிய படங்கள் வந்து வெங்கடாஜலபதி இருக்கும், அப்புறம் முருகர் இருப்பாரு, அப்புறம் விநாயகர் இருப்பாரு, முக்கியமா லட்சுமி இருக்கணும். ஏன்னா அதுதான் முக்கியம். எந்த சாமி எது இருந்தாலும் முதல் சாமி நமக்கு முக்கியமான சாமி லட்சுமி. காசுதான் நமக்கு முக்கியம். நல்ல லட்சுமி இருப்பாங்க. சில வீடுகளை சரஸ்வதியை ஓய்ஞ்சு போட்டு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் இருக்கும். அதுக்கு கீழே ஒண்ணு இருக்கும். கீழே ஒண்ணு இருக்கும். எல்லார் வீட்லயும் அது இருக்கும். பொதுவா நம்முடைய தமிழ் சமூகத்துக்கு அத்தனை பேர் வீட்லயும் அது இருக்கும். அது என்னன்னு சொன்னா, சதுரமாகவோ வட்டமாகவோ ஒரு மஞ்சள் தடவி அதிலே பட்டையாகவோ நீளமாகவோ குங்குமம் வைக்கப்பட்டிருக்கும். நடுவுடுன்னு சொல்லுவாங்க. அந்த நடுவிட்ட அந்த வாரந்தோறுமோ அது அந்த பண்டிகை நாள்லோ விழா நாள்லயோ அதை கழுவி விட்டு அந்த இடத்துல மஞ்சள் தடவி குங்குமத்தை இட்டு வணங்குவார்கள். அதுதான் குலதெய்வம். எல்லோருடைய வீட்டிலும் படங்கள்லாம் இல்லாம இருக்கும், ஆனா இது இல்லாம இருக்காது. அதுதான் குலதெய்வ வழிபாட்டு முறை. எந்த குலதெய்வம் என்று தெரியாமலே நாம் அதை வணங்கி சொல்றோம். நம்முடைய குலம் காக்கிறது இல்லை. யாராவது இதுவரை அது எதற்காக வைத்திருக்கிறீர்கள் என்று யோசிச்சிருக்கிறீர்களா? அழகான பழமொழி உண்டு. நாயை குளிப்பாட்டி நடுவீட்டுல வச்சாலும் அது பாலை குறைச்சிக்கிட்டு அது புத்திய காட்டுதான் போகும் அப்படி சொல்லு. நல்ல புத்தி உள்ளவன் குலதெய்வத்துக்கிட்ட கொண்டு போய் விட்டா கூட அவன் திருந்த மாட்டான். அவன் உருப்படாதவன், அந்த தெய்வமே நினைச்சா கூட திருத்த முடியாது. ஏன்னா அவன் தவறான வழிக்கு போயிட்டு இருக்கான். அதான் அதுக்கு பொருள். அந்த நடுவீட்டு என்பது குலதெய்வத்தை குறிப்பிடக்கூடிய ஒரு பொருள். நடுவீடு என்பதைத்தான் அது நடுவீடு தான் சொல்லுவாங்க. எங்க வீட்டுல நடுவீடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வச்சிருக்கிறத நடுவீடுன்னு சொல்லுவோம் எங்க வீட்டுல. அதைத்தான் நம்ம குடும்பத்துல நம்ம குடும்பங்கள்ல குலதெய்வமாக வழிபடுகிற முறை. அதுக்கு உருவம் இருக்காது. ஒரு வட்டமாக மஞ்சள் தடவி அதை அந்த குங்குமம் வைத்து அது ஒவ்வொரு முறையில வைப்பார்கள். அவங்க அவங்களுக்கு வழக்கம் உண்டு. இந்த பெண்மணிகள் தான் பொதுவா செய்வாங்க. பெண்மணிகள்லாம் வேற ஒரு வீட்டுல இருந்து வர்றவங்க இந்த வீட்டுக்கு. அப்ப அந்த பெண்மணிக்கு மாமியார் இருக்காங்கல்ல, அவங்க சொல்லி கொடுப்பாங்க, இப்படிதான் வைக்கணும் அப்படி சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறமா அந்த குலதெய்வத்தை வழியில அவங்க போறவங்க. அவங்க சொல்லி ஆண்களுக்கு அதை பத்தி தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது, அவங்க தெரிஞ்சுக்கிறதும் கிடையாது.
அவங்க அதை பத்தி பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. பெண்களுக்கு அதை சொல்லி கொடுப்பாங்க. அந்த முறையில அவங்க தொடர்ந்து இருப்பாங்க. அதே மாதிரியே அந்த குலதெய்வம் கோயிலுக்கு அவங்க போயிட்டு வருவாங்க. இந்த குலதெய்வங்களை எல்லாம், நாம் வழிபடுகிற இந்த தெய்வத்தை எல்லாம் நாம் போற்ற வேண்டும். நம்முடைய எந்த குறையாக இருந்தாலும் சரி, அதை குலதெய்வத்திடம் கூறினால் இந்த குலதெய்வம் நமக்கு அதை தீர்த்து வைக்கும் என்கிற அடிப்படையில இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் சிலர் வந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று தங்கள் குலதெய்வத்தை பற்றி சில கருத்துரையாக வழங்க இருக்கிறார்கள். முதற்கட்டமாக திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் பழைய திருநெல்வேலி, இப்ப கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்துல நாகர்கோயிலிருந்து கீழா இந்த ஊர் மாதிரி கீழா அந்த ஊர் போற வழியில குலதெய்வம் அமைந்திருக்கிறது. பிச்சைக்கால் என்ற பெயரு. அந்த குலதெய்வத்தை பற்றி இங்கே பேச வருகிறார் திருமதி பால் தங்கம்மா. இப்ப அவங்க சென்னையில தான் இருக்காங்க. இப்ப அவங்க சென்னைக்கு வந்து சென்னையில தான் இருக்காங்க. என்றாலும் கூட அந்த குலதெய்வம் பற்றி அவர்களை விடாமல் இன்னும் பற்றி கொண்டிருக்கிறது. அந்த குலதெய்வத்தின் அருளால இன்றைக்கு அவங்க நன்றாக செம்மையாக இருக்கிறார்கள். வாருங்கள் அம்மா, உங்கள் குலதெய்வத்தை பற்றி கூறுங்கள். திருமதி பால் தங்கம் அவர்கள் ஒரு நல்ல கவிஞர், வலிமையான குரலுக்கு சொந்தக்காரர், பல்வேறு சிறப்பு விருதுகளை பெற்றவர். கவிமாமணி முனைவர் குமரி செழியன் அவர்களால் எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட திருமதி பால் தங்கம் அவர். அவரும் நாகர்கோவில் தான், அம்மாவும் நாகர்கோவில் தான். அதனால அவங்க ஊருக்கார ஒருத்தரை எங்கிட்ட அறிமுகப்படுத்தி வைத்தாரு. இன்றளவோ சங்கத்தமிழுக்கு பூங்காவினுடைய நிகழ்ச்சிகள், நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகளில் பங்கேற்றவர்கள் என்ற பெருமைக்குரியவர் திருமதி பால் தங்கம். வாருங்கள் அம்மா, உங்களுடைய குலதெய்வத்தை பற்றி, பிச்சைக்காலன் பற்றி கூறுங்கள். தமிழ் மாமணி ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களையும் அவர்கள் கேட்கும் குலம் தெய்வ கதையை கூற வந்திருக்கும் கவிஞர்களுக்கும் முதல் வணக்கம் கூறி, எங்கள் குல தெய்வமான பிச்சைக்காலன் பற்றி சிறிது கூற விரும்புகிறேன். எங்கள் குல தெய்வம் பிச்சைக்காலன். அந்த கோயில் குமரி மாவட்டம், அதன் தலைநகரம் நாகர்கோயில். நாகர்கோயில் இருந்து ஈத்தாமணி நோக்கி செல்லும் சாலையில் இடையில் இருக்கிறது எங்கள் ஊர் சூரங்குடி, வடக்கு சூரங்குடி. அந்த சூரங்குடி ஊரில் ஒரு சின்ன குளம், அது பெரிய குளம் தான், அதன் பெயர் சின்ன குளம். அந்த குளத்தின் அருகில் கோயில் கொண்டிருக்கிறார் பிச்சைக்காலன் என்ற பெயரில். அவர் வந்த வரலாறை உங்கள் முன் உரைக்க வந்துள்ளேன். ஆம், 7-8 தலைமுறைக்கு முன்னால் எங்கள் தந்தை வழி உறவிலே ஒருவர் சேனைக்குட்டி நாடார் என்று இருந்தாராம். அப்பொழுது அவர் மிக செல்வந்தராக இருந்திருக்கிறார். அங்குள்ள தோப்புகளுக்கெல்லாம் அவர் தான் சொந்தக்காரராக இருந்திருக்கிறார். ஆனால் அவருக்கு பிள்ளை குட்டி இல்லை. ஆனால் எனவும் சுபபோக வாழ்க்கையில் திளைத்திருக்கிறார். மண்டபம் ஒன்றை கெட்டி, அதான் அதற்கு பேர் கொட்டாரம், அதன் கீழடியில் பெண்கள் எல்லாம் ஆடுவார்களாம். அதை பார்த்து ரசித்துக் கொண்டு இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட சூழலிலே மணிக்காஞ்சி ஊரிலே மாடப்ப தேவன் என்ற கள்ளர் கூட்ட தலைவன் இருந்திருக்கிறான். அவன் மேல் வெறுப்பு கொண்ட அவனை சேர்ந்த சுற்றங்கள் அவனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அவனை முதலில் களவாங்க செல்ல தூண்டி அவன் உள்ளே சென்ற போது இவர்கள் கூக்குரலிட்டு வீட்டுக்காரர்களை எழுப்பி அவன் கொலைப்பட காரணமாக இருந்திருக்கிறார்கள். அதனால் அவன் மேல் வெறுப்பு கொண்டு, அந்த குடும்பத்தின் மேல் வெறுப்பு கொண்ட அந்த மாடப்ப தேவனின் மனைவியாகிய பிச்சையார் எங்கேயாவது போய் பிழைக்கலாம், இனி இங்கே இருக்கக்கூடாது என்று தன் 2 குழந்தைகளையும், ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை, பிச்சையாருக்கு 2 குழந்தைகள், ஆண் குழந்தையின் பேர் பிச்சைக்காலன், பெண் குழந்தையின் பேர் அருவிப்பிள்ளை, இருவரையும் அழைத்துக் கொண்டு ஊராக சென்றிருக்கிறார். எங்கேயோ திண்ணை கட்டி வைத்திருப்பார்களே, அந்த திண்ணையிலே தங்கி ஒவ்வொரு வீட்டிலும் கூலிக்கு நெல் குத்தி அதில் கிடைக்கும் அரிசியை கொண்டு அவர்களுக்கு கஞ்சி வைத்து கொடுத்து காலார ஒரு பெண்ணை கைப்பிடித்து அழைத்துக் கொண்டு ஒரு குழந்தையை இடுப்பிலே சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். அவள் இப்படி வரும்போது அவளுக்கு சூரங்குடிக்கு சென்றால் அங்கே ஒரு பண்ணையார் இருக்கிறார். அங்கே 30 குடும்பங்கள் பிழைத்துக் கொண்டிருக்கின்றன, நீனும் சென்றால் பிழைக்கலாம் என்று யாரோ ஒரு வழிகாட்ட அந்த பிச்சையார் அம்மா சூரங்குடி ஊரை வந்தடைந்திருக்கிறார். அந்த நேரத்திலே அந்த நாடாரானவர் கொட்டாரத்திலே கூத்து பார்த்து கொண்டு இருந்திருக்கிறார். இந்த 2 குழந்தைகளை கண்ட அவர் அழகான குழந்தைகளாக இருக்கிறேன் என்று ஆசை கொண்டு 2 குழந்தைகளையும் பிள்ளை போல் வளர்த்திருக்கிறார். இப்படி பிள்ளை போல் வளர்த்திருந்த குழந்தைகள் இதுவும் பெரிய வயதுக்கு வந்து பையன் 16 வயதை அடைந்திருக்கிறான், பெண்ணும் 20 வயதை அடைந்திருக்கிறாள்.
ஆனால் அப்பொழுது அங்கே இருந்த ஜாதி கலவரத்தால் அந்த பெண்ணுக்கு வெளி இடங்களில் வரன் அமையாம போக அந்த பெண்ணையும் நாடாரை வைத்துக் கொண்டிருந்திருக்கிறார். இப்படி இருக்கிற சூழலிலே அங்கு உங்களுக்கே தெரியும், இரு வயல்கள் அறுப்பு. ஆடி மாதத்திலே நெல்லை விதைப்பார்கள், அதை தை மாதத்திலே அறுப்பார்கள். ஆடி மாதத்தில் விதைக்காததெல்லாம் பங்குனி மாதம் அறுக்கப்படும். அப்படி ஆடி மாதத்திலே விதையை விதைத்து தை மாதம் அறுத்த அறுவடையின் கூலியை எல்லோருக்கும் பங்கிட்டு கொடுத்த பிச்சைக்காலன் மற்றவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு குறை இருந்தால் பங்குனி மாதம் வயல் இருக்கும் போது தருகிறேன் என்று கூறியிருக்கிறான். ஆனாலும் அது பொறுக்காத அந்த 30 வேலைக்காரர்களும் அவனை கொல்ல வேண்டும் என்று முடிவு செய்து நாடாரிடம் போய் கோல் மூட்டி அவருக்கு சந்தேகத்தை கிளப்பி அவனை கொல்ல அனுமதி வாங்கியுள்ளனர். பின்னர் இரவு நேரத்திலே அவன் ஏர்மாடத்திலே காவல் இருந்த போது அவனை அழைக்க ஒரு வேலைக்காரன் சென்று இப்படி ஒவ்வொரு வேலைக்காரனாக வந்து அந்த தோப்பில் இருக்கிறான், இந்த தோப்பில் இருக்கிறான் என்று ஏமாற்றி நாடாரத்தை கூட்டி போவது போல ஏதோ ஒரு வேறு மனிதனிடம் கூட்டி சென்று அவன் வளர்த்த கிடா அறுப்பார்களோ என்று கேட்ட போது கூட அந்த நாடான் மனம் இறங்காமல் இருக்க அவனை கூட்டி கொடுங்குளத்து கரையிலே சென்று வெட்டி இருக்கிறார்கள். அப்படி வெட்டிய போது அவன் தப்பிக்க நினைத்து தன் வாயிலே இருந்த வெத்திலை குழம்பியை வெளியே விட்டிருக்கிறான். அதை பார்த்தவர்கள் அந்த அதிகாலை நேரையிலே ரத்தம் தான் வருகிறது என்று பயந்து ஓடி இருக்கிறார்கள். ஆனால் அங்கே பனையேறி கொண்டிருந்த ஒருவன் கொண்டு வந்த சிங்கத்தை விட்டு விட்டு செல்கிறீர்களே, அது உங்களை சும்மா விடுமா என்று கேட்டிருக்கிறான். எனவே திரும்ப வந்து அவனை பிடித்து வைத்து வெட்டி விட்டார்கள். அங்கே கொலைப்பட்ட எங்கள் பிச்சைக்காலன் அங்கே அந்த கோயில் கரையிலே கோயில் கொண்டிருந்த ஐயனார் கோயிலுக்கு அப்பொழுதுதான் சாமி வந்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அவன் முன்னார் போய் நின்றிருக்கின்றான். நின்று ஐயா எனக்கு வர வேண்டும் என்று கேட்டிருக்கிறான். அதாவது மணிக்காஞ்சி ஊரையெல்லாம் மண்புழுதி யாக்க வரம், சூரங்குடி ஊரையெல்லாம் சுற்றி சுற்றி அறுக்க வரம், குருளித்தாலி அறுக்க வரம் என்று வரம் கேட்டு அந்த வரத்தை பெற்று எங்கள் ஊரிலே வந்து சின்ன குளத்தங்கரையிலே கோயில் கொள்ள படை சூழ, அதான் படை என்று சொல்வார்களே, ஆரவாரத்தோடு ஐயனாருடைய படைகள் எல்லாம் சூழ வந்திருக்கின்றான். அப்படி வந்து கோயில் கண்டபோது அக்கா கனவில் தோன்றி நீ ஒரு பலிக்கு 3 பலி எடுக்க வேண்டும் சொல்லி சொன்னதால் அவர் தன் கணவரையும் ஒரு நாயையும் தென்னை மரத்தில் ஏறி இளநி வெட்டிய இளைஞர் 6 கொண்டு விட்டார். இப்படி ஒரு பலிக்கு 3 பலி எடுத்த அறுதி பிள்ளையும் எல்லோரும் சேர்ந்து கோயில் கொண்டு சூரங்குடியிலே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அன்றைய காலகட்டத்திலே குர்ணித்தாலி அர்த்தார்கள் என்றுதான் கூறுவார்கள். அப்படி பழி வாங்கி கொண்டிருந்த எங்கள் பிச்சைக்காலன் மனம் இறங்கி இப்பொழுது எங்களுக்கு முழு ஆறுதல் அளிக்கும் தெய்வமாக அமர்ந்திருக்கிறார். என் தந்தையானவர் பழைய கோயிலை இடித்துவிட்டு புது கோயில் கட்டி பூஜா செய்த போது அவருக்கு பெண் குழந்தைக்கு அனுமதி, அதாவது பெண் குழந்தை கிடைக்கும் என்று வரம் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது கேட்டவர்க்கெல்லாம் கேட்ட வரம் கொடுக்கிறார். அங்கே வந்தா பங்குனி மாதம் பெரும் திருவிழாவும் கார்த்திகை மாதம் சிறப்பும் நடக்கும். அந்த சாமி ஆடும் போது தாண்டவம் ஆடுவது போல இருக்கும். எத்தனையோ வெட்டர்வாள்கள் அங்கு கொண்டு வந்து படைக்கப்பட்டிருக்கும். அத்தனை வெட்டர்வாளையும் எடுத்து தலையில் வெட்டி ஆட அங்கே இருந்து ரத்தம் பீரிட்டு கிளம்பும். இப்படி உக்கிர தேவையாக விளங்கும் அந்த பிச்சைக்காலனை நீங்கள் வேண்டிக் கொண்டால் உங்களுக்கு கேட்டது கிடைக்கும். நீங்கள் முயன்று பாருங்கள். வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். அஞ்சு நிமிஷத்துல முடிச்சுட்டேனா ஐயா? சிறப்பான ஒரு கதை கூறினார்கள். அருமையான கதை, நீளமான கதை. அந்த குலதெய்வத்தை பற்றிய செய்திகளை எல்லாம் அதில் தொகுத்து கொடுத்திருந்தார்கள். மணியாச்சி அருகில கல்லூர் கூட்டத்தால் ஒரு கொல்லப்படுகிறார். அந்த கொல்லப்பட்டவருடைய மனைவி மனம் வெறுத்து ஊர் ஊராக அலைந்து திரிந்து கடைசியிலே நாகர்கோவிலிருந்து சற்று தொலைவில் இருக்கக்கூடிய சூரங்குடி என்கிற ஊரை சென்று அடைகிறார். அங்கே இருக்கிற ஒரு பண்ணையார் பார்க்கிறார். அவருக்கு பிள்ளைகள் இல்லை. எனவே இந்த 2 பிள்ளைகளும், ஒரு பொண்ணு, பெரிய மூத்த பெண்ணு, இளையவன் பையன், 2 பேரும் கூட்டிட்டு போறாங்க. பார்த்த உடனே தனக்கு மகன் இல்லாத குறைக்கு அவங்கள வளர்க்கறதுக்கு எடுத்துக்கிறார். அப்ப அந்த பையன் வளர்ந்து பெரினான உடனே அந்த பண்ணையார், இந்த நாடாரை விட்டு அவருடைய சொத்துக்களை எல்லாம் பராமரிக்கிறார்.
அவர் பிள்ளை இல்லாதவர் என்பதால் அந்த சொத்துக்களை அபகரிப்பதற்காக அவரோடு கூடவே ஒரு உறவுக்கார வேலைக்கார கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் என்ன பண்ணுது, இந்த பிச்சைக்காரனை கொண்டு விட வேண்டும் என்பதற்காக, அதை பண்ணையார் ஒத்துக்கொள்ள மாட்டான் என்பதற்காக பண்ணையாரிடம் அவன் பற்றி இல்லாதையும் கொள்ளாதையும் சொல்லி அவருக்கு ஐயத்தை ஏற்பட வைத்து சின்ன குளம் என்கிற இடத்திலே, ஆனா அது பெரிய குளமா, ஒரு நகைச்சுவை வரும். கொடுங்குளம். ஆஹ் சின்ன குளத்தார்கள் இப்ப இருக்காரு ஐயா, கொன்னது கொடுங்குளம். சின்ன குளம் ஆனா பெரிய குளம் அதுன்னாங்க. அதாவது ஒருத்தர்கிட்ட போய் கேட்டாங்களாம் நகைச்சுவை, உங்க பெரிய பையன் பேர் என்னதுன்னு கேட்டாங்க. சின்ன பையன் அப்படின்னாரா. சார் உங்க பெரிய பையன் பேர் அதாங்க சின்ன பையன். சரி சின்ன பையன் பேர் நாங்க பெரிய பையன் அப்படின்னாராம். அந்த மாதிரி அது சின்ன குளம் தான், ஆனா பெரிய குளம். சின்ன குளம் தான் பெரிய குளம். அது அந்த குளக்கரையில அவரை கொண்டுட்டாங்க. அப்போ அங்க ஐயனார்கிட்ட வேண்டிக் கொண்ட வரத்தின்படி அவருக்கு அங்கே ஒரு கோயில் அமைகிறது. அவர் கோபத்தில பல சபித்தல் செய்திருக்கிறார். அந்த சாபங்கள்லாம் விலக வேண்டும் என்பதற்காக அந்த மக்கள் அவருக்கு பூஜை செய்து இன்று வரை வழிபட்டு வருகிறார்கள். இப்போது அவர் யாருக்கும் துன்பம் செய்யாமல் அந்த குலதெய்வமாக இவர்களை காப்பாற்றுவதாக ஒரு குலதெய்வ வழிபாட்டை மிகவும் சிறப்பாக இருந்தது. அவர்கள் சொன்னபடி அந்த குலதெய்வம் கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் நாகர்கோயிலுக்கு செல்ல வேண்டும். நாகர்கோயில் எந்த ஊருக்கு போகணுமா? ஈத்தாமொழிக்கு போற பாசு நிறைய இருக்கு ஐயா. ஈத்தாமொழி, அதாவது நாகர்கோவில் ஈத்தாமொழி செல்லுகிற வழியிலே அதற்கு முன்பாக அந்த சூரங்குடி என்கிற ஊர் இருக்குது. அந்த ஊர்ல இந்த பிச்சைக்கால் என்ற அம்மையாருடைய குலதெய்வம் இருக்குது என்று சொல்கிறார்கள். உங்க சொந்த ஊர் எதுமா? சூரங்குடியா? எனக்கு சொந்த ஊர் சூரங்குடி தான். அந்த ஊர்ல தான் அந்த குலதெய்வம் அந்த ஊர்ல இருக்க முடியும். சூரங்குடியில இருக்கிறவங்களுக்கு குலதெய்வம் சுவிட்சர்லாந்துல இருக்காது. ஆனா சுவிட்சர்லாந்துல இருக்கவருக்கு சூரங்குடியில குலதெய்வம் இருக்கும். அதான் அடிப்படை. மிக அருமையான ஒரு கதையாக மட்டுமல்லாமல் அந்த மக்களுக்காக வாழ்ந்த ஒரு மனிதர் இன்றளவும் அந்த மக்களை காத்து கொண்டிருப்பதாக அந்த குல மக்கள் வழிபடுகிற அந்த தெய்வம் இருக்கக்கூடிய கோயிலையும் அந்த தெய்வத்தினுடைய சிறப்புகளையும் சொன்னார்கள். அதுல ஒரு முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது. பெண்கள் திருமணம் செய்து கொண்டால் நீண்ட நாள் கணவரோடு வாழக்கூடாது என்ற ஒரு சாபத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த சாபம் இவர்களெல்லாம் வணங்கிய பிறகு நீங்கி இன்றைக்கு எல்லோரும் நல்லபடியாக கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். செய்தியும் அந்த கதையில உள்ளடக்கி இருந்தார். ஏன் இவ்வளவு விரிவா சொல்றேன்னா, அந்தம்மா பரபரன்னு சொன்னாங்க கதைய. நிறைய பேருக்கு அந்த கதை போய் சரியா சேர்ந்திருக்காது. அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் பொறுமையா அந்த கதையை முழுவதுமா விரிவா சொல்லுகிறேன். நீங்களே கொஞ்சம் பொறுமையா சொல்லிட்டா எனக்கு அந்த சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. மிகச் சிறப்பாக அவர் தன்னுடைய குலதெய்வத்தை பற்றி திருமதி பால் தங்கம் அவர்கள் விரிவாக எடுத்துக் கூறினார். நன்றி அம்மா, சிறப்பு. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை இணைந்து தங்களது குலதெய்வத்தை பற்றி பேச வருகிறார் திருமதி ஜெயலட்சுமி. திருமதி ஜெயலட்சுமி பழனியிலே பிறந்து வளர்ந்தவர். ஆனால் இன்றைக்கு அவர் இருப்பது கோழிக்கோட்டில. மிக நீண்ட காலமாக கோழிக்கோட்டில இருந்து வருகிறார், இப்போதும் இருக்கிறார். அவர் ஒரு முறை சொன்னார், என்ற முறை பழனியில நம்முடைய தங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நிகழ்ச்சி நடைபெற்ற பொழுது நான் நிச்சயம் வருகிறேன் என்று சொன்னார். ஏமா அவ்வளவு தூரத்திலிருந்து வரணுமா, கஷ்டமா, ரொம்ப சிரமமா இருக்கணுமா, ஏமா சிரமப்படுறீங்க? இல்ல நான் பழனியில் தான் பிறந்து வளர்ந்து படித்தேன், பின்னாடி கல்யாணம் ஆயிருக்கேன், அங்கே போயிருப்பாங்க, கோழிக்கோடு போயிட்டாங்க. நான் தொலைத்த தமிழை எந்த பழனியில் தொலைத்தேனோ அந்த தமிழை அந்த பழனியிலேயே நான் மீட்டெடுக்க வேண்டும், நான் வருகிறேன் என்று சொல்லி வந்தார்கள். உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டது. நான் பார்த்தோடு எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருந்தது. அம்மையார் இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு வந்திருக்கிறார்களே என்று. மகிழ்ந்தில் தான் வந்தார்கள்.
மகிழுந்தில் கூட உட்கார்ந்து கொண்டு வருவதற்கு அவருக்கு சிரமமா இருக்கக்கூடிய ஒரு உடல்நிலையில இருந்தார். அந்த உடல்நிலையை பொருட்படுத்தாமல் வந்து நம்முடைய நிகழ்ச்சியிலே பல மணி நேரம் அமர்ந்திருந்து கவிதை வழங்கி சிறப்பு விருதுகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு சென்றார்கள் அம்மையார் திருமதி ஜெயலட்சுமி அவர்கள். இப்போது கோழிக்கோட்டிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். தனது குலதெய்வத்தை பற்றி சொன்னவர்கள். வாருங்களம்மா, சொல்லுங்களம்மா. தமிழ் மாமணி நீலகண்ட வணங்கி, என் குலதெய்வம் பாலக்காடு பரிக்கஞ்சேரி பகவதி என் குலதெய்வம். அந்த குலதெய்வத்தை பத்தி நான் 2 வாக்கு பேச வந்திருக்கேன். பாலக்காட்டுல பள்ளத்தேரிங்கிற ஊர்ல இந்த குலதெய்வத்தோட கோவில் இருக்கு. இந்த அந்த அம்மன் இருக்கிற அந்த இடம் ஒரு காலத்துல ரொம்ப காடா இருந்த ஒரு இடம். அங்க எப்பவுமே புல்லு சத்தத்துக்கு, இந்த பசுவுக்கு புல்லு சத்தத்துக்கு வந்துட்டு வருவாங்க. இப்ப அவங்க புல்லு சத்தத்துக்கு வேண்டிட்டு இந்த கத்தி கூர்மை இல்லைன்னு சொல்லிட்டு கத்தி கூர்மையாக்கிறதுக்கு வேண்டிட்டு செதுக்கும் போது அந்த இடத்துல ஒரு கூர்மையா ஒரு பாறை மாதிரி இருந்தது. அந்த இடத்துல செதுக்கும் போது ரத்தம் வந்தது. ரத்தம் வந்தப்போ இது என்னடா அதுன்னு சொல்லிட்டு அதிசயமா இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பயந்து, அதுக்கப்புறமா அந்த என்னன்னு சொல்லி அந்த எங்க தாத்தாவோடு தாத்தா அவர் எத்தனையோ தலைமுறை தாத்தாவை கூட்டிட்டு வந்து அவங்க பார்த்து இதெல்லாம் பார்த்தப்போ அவங்க அப்பா அம்மன் அங்க இருந்து சொல்லியிருக்காங்க, எத்தனையோ வருஷமா இந்த காடு முடி இங்க இருக்கு, இந்த இடத்துல நான் உள்ளது இங்க சுயம்புவா நான் குடியிருக்கேன், யாருமே என்ன கவனிக்கல, இனியாவது நீங்க என்ன கவனிச்சேன்னு சொன்னாக்கா இந்த கிராமம் இந்த இடம் ரொம்ப வளம் பெறும், நானும் உங்களை பார்த்துக்கிட்டு உங்க ஊர் தேவதையா உங்க குலதெய்வமா காலகாலம் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு அருள் புரிஞ்சாங்க. அப்படியே அன்னைக்கு தொட்டு நாங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த பாலக்காடு பள்ளத்தேரிங்கிற இடத்துல இருக்கிற அந்த அம்மனை தான் கும்பிட்டு இருக்கோம். அந்த அம்மன் எனக்கா கேட்ட நிமிஷத்துல அந்த அம்மா கிட்ட இருந்து கிடைக்கும். நான் இப்போ எங்க வீட்டுல இருந்து சின்னதா ஒரு கை மட்டும்தான் அந்த கோவில்ல இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. அந்த கை இருக்கிற அந்த இடத்துல போய் நின்று வணங்கினேன்னு சொல்லி அம்மா எனக்கு இப்படி வேணும்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா அந்த அம்மா என்ன கொடுக்குறாங்க. ஆடி மாசம் தை மாசம் இந்த மாதிரி இருக்கிற சமயங்கள் எல்லாம் அங்க ரொம்ப விசேஷம் கோவில்ல. எப்படி நான் 6 மாசத்துக்கு இருக்கா கோழிக்கோட்டுல இருந்து பாலக்காட்டுக்கு போய் தொழுதுட்டு தான் நாங்க வருவோம். அது போல எங்க ஊர்ல இருந்தும் எங்க அண்ணா தம்பி எல்லாருமே பழனியில இருந்து அப்படியே வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை தொழுதுட்டு போவாங்க. இந்த கோவிலுக்கு போற வழி எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னாக்கா, பொள்ளாச்சி போயிட்டு பொள்ளாச்சி வழியில இருந்து பாலக்காடு ரூட்டுக்கு போகும்போது அந்த பள்ளத்தேரிங்கிற இடத்துல இறங்கி அங்கே போர்டு போட்டிருப்பான், பருக்கஞ்சேரி பகவதி ஆலயம்னு தமிழ்லயும் இருக்கு மலையாளத்திலயும் இருக்கு. அப்ப அங்க போய் தொழுதுட்டு வந்தோம்னு சொன்னா நமக்கு கேட்டடத்துல நினைச்சது நிறைவேற்றி தர இந்த தேவி எங்க குலதெய்வம்ங்கிறதுல அந்த குலத்துல நானும் பிறந்ததுனால என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு, பெருமை கொள்றேன் நானு. நன்றி, வணக்கம் ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்க சொந்த ஊர் எதுமா? எங்க சொந்த ஊர் பாலக்காடு. நீங்க கல்யாணம் பண்ணி போனதா பாலக்காடு? இல்ல, கல்யாணம் பண்ணி போனது கோழிக்கோடு. எங்க அப்பா அம்மா ஊரு பாலக்காடு. பழனிக்கு அப்பா அம்மா வேலைக்குன்னு சொல்லி போனதுனால நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பழனியில, படிச்சது எல்லாமே பழனி. பொள்ளாச்சியிலிருந்து சொல்லுங்க. பொள்ளாச்சியில இருந்து பாலக்காடு போற வழியில பள்ளத்தேரிங்கிற இடம் இருக்கு. அந்த இடத்துல அங்க பஸ் ஸ்டாப் இருக்கு. அங்க இறங்கிட்டு அங்க போர்டு வச்சிருக்கான், பருக்கஞ்சேரி ஆலயம் செல்லும் வழின்னு சொல்லி தமிழ்லயும் போட்டிருக்கான் மலையாளத்திலயும் போட்டிருக்கான். பருக்கஞ்சேரி அம்பலத்திற்கு செல்லுந்த வழின்னு சொல்லி 2 போர்டுமே இருக்கு. அப்படி அங்க ஆட்டோ நிறைய நிற்கும் செய்யும். போனோம்னு சொன்னாக்கா போய் தொழுதுட்டு வரல. நான் எப்படி நான் 6 மாசம் வருஷத்துல 2-3 தடவையாவது போயிட்டு வந்துடுவேன். போய் தொழுதுட்டு வந்துடுவேன். எங்க வீட்டுல இருந்தும் அவங்களும் வந்ததும் தொழுதுட்டு வருவாங்க. கேட்டது இடத்துல வர தேவி. ஆண்டுக்கு 2 அல்லது 3 முறை நான் என்னுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போய்விட்டு வருவேன் என்று அந்த வழியையும் சொல்லியிருக்கார். பொள்ளாச்சியிலிருந்து பாலக்காடு போகிற வழியில இறங்கினா அங்கேயே பெயர் பலகை இருக்கும்,
நீங்க தமிழ்நாட்டுல இருந்து வந்தீங்கன்னா நீங்க வழி தெரியாம மலையாள பெயர் பலகையை பார்த்து தவிக்க வேண்டாம் என்பதற்காக தமிழ்லயே போட்டிருக்கோம். ஒருவேளை கேரளாவிலிருந்து வரக்கூடியவர்கள் வந்தால் தமிழை பார்த்து தவிக்க கூடாது என்பதற்காக மலையாளத்திலையும் போட்டிருக்கோம் என்று 2 மொழி கொள்கையை மிகச் சிறப்பாக முன்னெடுத்து வைத்திருக்கிறார். போதும், 2 மொழி போதும், 3வது மொழி தேவையில்லை நமக்கு, 2 மொழி போதும் என்பதால் நீங்களும் அதை சிறப்பாக 2 மொழியில வைத்திருக்கிறீர்கள். தெய்வத்தை பற்றி எல்லாம் சிறப்பாக சொல்லுங்க. நம்ம நீங்க ஏதாவது அந்த குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு உங்களுக்கு அருள் கிடைத்ததாக இல்ல அது நடந்ததாக அந்த மாதிரி நிகழ்ச்சி ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஐயா இருக்கு, என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஏன் தெரியுமா, பையனுக்கு 10 வருஷமா குழந்தை இருக்கல. அங்க போவோம் தொழுவோம் வருவோம் அப்படித்தான் இருந்தது. போன வருஷம் நானே அந்த அம்மனுக்கு வளகாப்பு பண்ணுவாங்க பாத்தீங்களா, அப்ப அந்த சமயத்துல நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா, வீட்லயே போக முடியாததுனால போன ஆடி மாசம் வளகாப்பு சமயம் நானே வளையலெல்லாம் வாங்கி மாலையா பண்ணி இந்த அம்மனோட போட்டோல நான் போட்டு பிரார்த்தனை பண்ணினேன். அடுத்த வருஷம் எனக்கு குழந்தை ஆயேன்னு சொல்லிட்டு. இந்த வருஷம் இந்த அடுத்த மாசம் ஜூலை 27 என் மருமகளுக்கு நான் சீமந்தம் வச்சிருக்கேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அந்த மகனுக்கு பிள்ளை இல்லை, ஆனால் வேண்டிய உடனே அவங்க பிள்ளை பிறக்க இருப்பதாக தகவல் சொன்னாங்க. வச்சிருக்கேன் நான். மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி. ஆனா இன்னொரு செய்தி சொல்லட்டுங்களா, ஒருத்தருக்கு 25 வருஷமா பெண் குழந்தை இல்ல, 25 வருஷமா பெண் குழந்தை இல்லைன்னு சொல்லி பிச்சைக்காலன் அந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டிய பிறகு பிறந்தவர் தான் நம்முடைய பால்தங்கம் அவர்கள். 25 ஆண்டுகளாக அவங்களுக்கு அவங்க அப்பாவுக்கு பெண் குழந்தை இல்ல, பையன் இருக்கான், பெண் இல்ல. அப்போ அவங்க அப்பா வேண்டிக்கிட்டாராம். வேண்டிட்டு 25 ஆண்டுகள் கழித்து அவங்களுக்கு திருமணமாகி 25 ஆண்டுகள் கழித்து பிறந்தவர் தான் நம்முடைய திருமதி தா பால்தங்கம். இந்த தெய்வம், இந்த குல தெய்வம் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் சரி, எவ்வளவு நடந்தாலும் சரி, கிடைக்காது, இனிமேல் இல்லை, நமக்கு அந்த வாய்ப்பு இல்லை, நமக்கு அந்த வரம் இல்லை என்று நாம் எண்ணி மனம் தளர்கிற போது அந்த தெய்வத்திடம் போய் கேட்டால் அந்த தெய்வம் கொடுக்கும். அதுதான் சிறப்பு. நாம் பல பேர் பல நேரங்களிலே மிக இக்கட்டான நேரத்திலே உயிர் பிழைத்து வருவோம். மிக இக்கட்டான நேரத்தில் உயிர் பிழைத்து வருவோம். அதெல்லாம் அந்த குலதெய்வத்தினுடைய அருளால் தான். நண்பர் தனியாக காரிலே சென்று கொண்டிருக்கிறார். காரிலே செல்லுகிற பொழுது ஒரு தும்மல் வருகிறது, அவருக்கு ஒரு தும்மல் வருகிறது. அந்த தும்மல் வந்த உடனே அவர் என்ன செய்யறாரு, தும்முவார். தும்மல் தான் தும்மதான் செய்வாரு. தும்மல் வந்து தும்முறாரு. தும்முன உடனே அங்கெல்லாம் மகிழுந்துகள் எவ்வளவு வேகம் போகும்னு தெரியும். அமெரிக்காவில எல்லாம் தனி சாலை, வேறு வாகனங்கள்லாம் இருக்காது. அந்த மாதிரி சாலை, அந்த மாதிரி சாலை தும்மல் தும்முறாரு. கார் நிலைத்தடுமாறி போய் பக்கத்துல பள்ளத்துல உருண்டுது. பள்ளத்துல அப்படியே உருண்டு போகுது. அது எப்ப போய் நிற்கும் தெரியாது. ஏன்னா அது 3000 அடி 2000 அடி பள்ளமான பகுதி. அப்போ ஒரு மரம் வந்து அந்த மரத்துல அந்த காரு கிட்ட நின்றுடுது. அதுக்கப்புறம் அவர் வந்து எந்த உதவியும் இல்லை. ஒரு 150 200 அடி உயரத்துல சாலை, அந்த சாலையில காருங்க போயிட்டு இருக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியாது ஒரு 150 அடி ஆழத்துல பழத்தை வந்துருக்காரு. ஆனா அமெரிக்கா போன்ற நாடுகள் எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா, அவங்க தொலைபேசியில வந்து எல்லா விதமான வசதி வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்து அவங்க சிக்கிக்கிட்டாங்கன்னா ஒரே ஒரு பத்தம் நடத்தினா போதும், உடனே காவல்துறை வந்துடும், உடனே வீட்டுக்கு தெரிஞ்சிடும். அது கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவங்க சரண வந்து அவரை காப்பாத்துறாங்க. இதெல்லாம் யாருடைய செயல்பாடு? அவர் அமெரிக்காவில் இருக்காரு. ஆனா ஆம்பூர்ல இருந்து அந்த குலதெய்வம் அவரை காப்பாற்றியது. எங்க இருந்து? ஆம்பூர்ல இருக்கக்கூடிய குலதெய்வம் அமெரிக்காவில் விழுந்தவரை காப்பாற்றியது. அதுதான் அடிப்படை. அதுதான் ஒரு அதிசயமான ஒரு செய்தி. தொடர்ந்து நாம் இந்த நிகழ்ச்சியிலே எங்கள் குலதெய்வம் நிகழ்ச்சியிலே தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஊராக வந்து அவர்களுடைய குலதெய்வத்தை பற்றி பேசி எடுத்து கூறி தங்களுடைய
வாழ்க்கையில் நடந்த செய்திகள் எல்லாம் சொல்ல இருக்கிறார்கள். அடுத்ததாக வருகிறார் மும்பையிலே வசித்துக் கொண்டிருக்கூடிய திரு சுந்தரம் அவர்கள். இவர் மும்பையில் வசித்தாலும் கூட இவரும் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். நெல்லை மாவட்டம் இருக்கிறதே, அது உலகத்தின் எல்லா மூலைக்கும் ஒருவரை அனுப்பி வைத்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்தியாவிலே பார்த்தீர்கள் சொன்னால், இந்தியாவுடைய எல்லா மாநிலத்திலும் ஒரு திருநெல்வேலிக்காரர் இருப்பார். காஷ்மீர் பனிமலையிலே இருப்பார். வாகா, அந்த வாகா கேட் என்று சொல்லுவார்கள், நம்முடைய இந்தியாவுடைய எல்லை, அங்கே இருப்பார். இந்த பக்கம் போனா பங்களாதேஷ்கிட்ட இருப்பார். ஏன்னா அந்த மாவட்டத்தில் நிறைய பேரு இராணுவத்தில் பணியாற்றுகிறார்கள். யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு மாநிலத்தில் திருநெல்வேலியை சேர்ந்தவர் இருப்பார். அது திருநெல்வேலி மாவட்டத்துக்கான ஒரு தனி சிறப்பு. திருநெல்வேலிக்காரர்களை பார்த்தாலே ஒரு மிடுக்கா தான் இருப்பாங்க. பார்த்தாலே ஏதோ போலீஸ்கார மாதிரி தான் இருப்பாரு, ஒரு சாதாரணமா தான் இருப்பாரு, அப்படி இருப்பாங்க. அந்த தன்மை உள்ளவர்கள். அந்த திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து நம்மோடு இணைந்திருக்கார் திரு ரகுநாதன் அவர்கள், டு ரகுநாதன் அவர்கள். இப்போது மும்பையிலிருந்து நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். வாருங்கள் ஐயா. மிக்க நன்றி ஐயா. ஐயா சொன்னபடி நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சிறு கிராமத்தில் பிறந்து வளர்ந்து 5 வகுப்பு உள்ள ஆரம்ப நிலை பள்ளி உள்ள ஒரு சிறு கிராமத்தில் பிறந்து வளர்ந்து பொறியியல் கல்லூரி முடித்து கடந்த 40 ஆண்டுகளாக மும்பையில் வசிக்கும் ரகுநாதன் உங்களிடம் என்னுடைய குலதெய்வம் கேரளத்தில் உள்ள வர்க்கலை என்ற ஊரில் உள்ள ஜனார்தன சுவாமியை பற்றி சொல்ல வந்திருக்கிறேன். இந்த இடம் திருவனந்தபுரம், கொல்லம் 2 இடங்களுக்கு நடுவே உள்ளது. திருவனந்தபுரத்திலிருந்து வந்தால் ஒரு 50 நிமிடத்தில் அடையலாம். கொல்லத்திலிருந்து வந்தாலும் அஷ்டமுடி காயலை தாண்டி ஒரு 40 நிமிடத்தில் அடையலாம். 2ற்கும் நடுவே உள்ளது. இறைவனின் பெயர் ஜனார்தனன். ஜனார்தனன் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், இவர் மகாவிஷ்ணுவின் அவதாரம். தீயவர்களை தண்டிப்பவர், தன் மீது பக்தி கொண்டவர்களுக்கு வெற்றியும் இந்த பிறவி சுழற்சியிலிருந்து விடுதலையும் அளிப்பவன் என்ற பெயர் ஜனார்தனன். இது ஒரு வடமொழி சொல். ஜனார்தனன், ஜனா என்றால் மக்கள், மக்களுடைய இறைவன் ஜனார்தனன் என்ற ஒரு பொருளுடையவர். எங்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தாத்தாவின் தாத்தா அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து குடிபெயர்ந்து இந்த ஊரில் இருந்து கைத்தறி ஆடைகள், திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள புதுக்குடி, வீரவநல்லூர் போன்ற இடங்களிலிருந்து கைத்தறி ஆடைகளை அங்கே வரவழைத்து திருவிதாங்கூர் சமாஸ்தானத்தில் உள்ள மக்களுக்கு, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கேரள தேசத்துல திருவிதாங்கூர்ல ஆண்களும் சரி பெண்களும் சரி வேஷ்டி முண்டு கற்றவர்கள் தான் இருப்பாங்க. ஆகவே அவற்றை கைத்தறி ஆடைகளை திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து வரவழைத்து வியாபாரம் செய்து பிழைக்க வந்தவர்கள். அங்கேயே தங்கிவிட்டதால் எங்களுடைய குலதெய்வமாக இந்த ஜனார்தன சுவாமி ஆகிவிட்டார். மிகவும் அழகான ஒரு தலம். கேரளத்தில் உள்ள கடற்கரைகளில் 6-7 மிக அழகான கடற்கரைகளில் இதுவும் ஒன்று இன்றும் கருதப்படுகிறது. எனக்கு தெரிந்து 60 வருடங்களுக்கு முன்னாக சிறுவனாக போன போது சிறிய கிராமமாக இருந்த இந்த வர்க்கலை இப்பொழுது மிகப்பெரிய சுற்றுலா தலமாக மாறிவிட்டது. எங்கு பார்த்தாலும் வெளிநாட்டு விருந்தினர்கள் முக்கியமாக இஸ்ரேல் அண்ட் ஐரோப்பாவிலிருந்து மக்கள் இங்கு வருகிறார்கள். ஏனென்றால் மிக சிறப்பான கடற்கரை, வேகமான படகு அண்ட் மற்ற கேளிக்கைகள் நிறைந்திருப்பதால் இங்கே தங்குகிறார்கள். ஆனால் கோவில் மிகவும் அழகாக பராமரிக்கப்படுகிறது. இந்த கோவிலின் அழகு என்னவென்றால், இங்குள்ள சிற்பங்கள் அனைத்தும் தென்பாண்டி தமிழகத்தில் உள்ள சிற்பங்களை போன்றது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில், மிக மிக அழகான கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில் உள்ள சிற்பங்கள் போலவே இந்த கோவிலிலும் சிற்பங்கள் உள்ளன. ஏனென்றால் வெளிப்புறம் தமிழக கோபுரத்தையும் உட்புறம் கேரள தேசத்தின்
வட்டமான ஒரு கருவறையும் கொண்ட கோவில் இது. இங்கு உள்ள சிலைகள் எல்லாமே நாயக்க வம்சமும் தென் தமிழக மேலை பாண்டிய மன்னர்களும் அமைத்து கொடுத்ததாக தெரிகிறது. இங்கு உள்ள கல்வெட்டுகள் கூட இன்றும் தமிழில்தான் இருக்கின்றன. ஒருவேளை சேரநாடு தமிழ் மிகவும் அழகாக இருந்த சமயத்தில் இங்கு உள்ள கல்வெட்டுகள் தமிழில் எழுதப்பட்டிருக்கலாம். எங்களை பொறுத்தவரை எனக்கு தெரிந்து 6 பரம்பரை, எனக்கு முன்னால் 6 தலைமுறை இந்த கோவிலில் சென்று வந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் பெரிய குடும்பத்தில் எந்த ஒரு பிரிவிலும் ஜனார்தனன் என்ற பெயர் இருக்கத்தான் செய்யும். என்னுடைய குடும்பத்தில் நாங்கள் 7 பேர், 7 சகோதரர்கள். அதில் கடைசி சகோதரனின் பெயர் ஜனார்தனன் இருந்தது. அதே போல் ஒவ்வொரு பிரிவிலும் இந்த பெயர் இருக்கத்தான் செய்யும். நீலகண்ட ஐயா சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். என்னுடைய தாயார் தகப்பனாருக்கு எல்லாமே ஆண் குழந்தைகள், பெண் குழந்தை இல்லாமலே இருந்தது. நாங்கள் வேண்டிக் கொண்டது அடுத்த தலைமுறையிலாவது முதல் குழந்தை பெண்ணாக பிறக்க வேண்டும் என்று. அதை போலவே என்னுடைய அண்ணனுக்கும் எனக்கும் முதல் குழந்தை பெண்ணாக பிறந்து எங்களுடைய வம்சத்தில் பெண்ணே இல்லாத இருந்த குடும்பத்தில் இப்பொழுது பெண்ணாக வந்திருக்கிறார்கள். எந்த ஒரு சிறப்பான விசேஷம் என்றாலும் எங்கள் குடும்பத்தினர் முதலில் போவது ஜனார்தன சுவாமி வர்க்கலை கோவிலுக்குத்தான். அங்கே போய் அழைப்பிதழ் அல்லது நாங்கள் நேர்ந்து கொண்டிருக்கும் ஒரு வேண்டுதலை அவரிடம் வைத்து அவருடைய ஆசியை பெற்றுதான் அடுத்த காரியத்தை தொடங்குவோம். என்னுடைய 2 சகோதரர்கள் வெளிநாட்டில் அமெரிக்காவில் இருக்கிறார்கள். ஆனாலும் வருடத்தில் ஒரு முறையாவது வந்து ஜனார்தன சுவாமியை தொழுது விட்டுத்தான் மற்ற வேலைகளை செய்யும் வழக்கம் எங்கள் எல்லாரிடமும் இருக்கிறது. நான் கடந்த முறை படித்ததை போல ஒரே ஒரு சிறிதாக அந்த குலதெய்வத்தை பற்றி ஒரு முறை சொல்லிவிட்டு முடித்து விடுகிறேன். மேலை கடலலைகள் இவர் பாதங்கள் நெருடும், காலை கதிரவன் பச்சை இலைகளிடையே தேடும் இவர் வதனம், காதை ஆட்டும் களிறு பிளரியே இவர் நாமம் பறையும், சாலை எங்கும் பசுமை நிறை சோலை வழிகாட்டும் இவர் பீடம், அஷ்டமுடி காயலை தாண்டித்தான் எங்கள் இஷ்ட தேவனை காண பயணிக்க வேண்டும், கஷ்டங்கள் என்னவென்று இவரிடம் சொன்னாலே போதும், நஷ்டங்கள் அனைத்தையும் போக்கிடுவார் எங்கள் வர்க்கலை நாயகன், பரசுராமன் கையால் பொலிவுற்ற திருத்தலம், மேலை பாண்டிய மன்னர்கள் படிப்படியாய் திருத்திய சிற்றம்பலம், வேண்டிய பொழுதெல்லாம் வினைதீர்க்கும் ஜனார்தனன், தோண்டியிலே முகர்ந்தால் பாபநாச நீர் அதுவோ நாவெல்லாம் இனிக்கும் அமுதம். இந்த கோவிலின் அழகே ஒரு சிறிய ஓடை வருகிறது. மிக அழகான ஓடை, மிக சுவையான ஒரு நீர். இதற்கு பாபநாசம் என்று பெயர். இந்த பாபநாசம் கடலில் சென்று கலக்கும் மிக சிறிய ஓடை. இன்றும் அழகாக பராமரிக்கப்படுகிறது. தெள்ள தெளிவான நீரோட்டம், அமுதம் போன்ற ஒரு தண்ணீர். இது கோவிலுக்கு இங்கிருந்து தான் எடுத்து வரப்படுகிறது அபிஷேகம் செய்வதற்கு. நான் இந்த கவிதையிலே ஒரு சிறிய கதை சொல்லியிருந்தேன். இங்கிருந்த ஒரு மன்னன் ஒரு யாகம் செய்த போது மகாவிஷ்ணுவை அழைக்க மறுத்துவிட்டான் ஏதோ காரணத்திற்காக. கோபங்கண்ட மகாவிஷ்ணு தன்னுடைய ருத்ர குணத்தினால் அவரை சபிக்க முயன்றார். வடமொழியில் சொல்வது போல மந்திரத்தை சொல்லி ஓம் போர்போசோ என்று இந்த தண்ணியை குடிக்க முயற்சித்து எல்லாவற்றையும் அழிக்க நினைத்தார். ஆனால் திருமகளோ அவரை தடுத்து நிறுத்தி மக்களை ஆட்கொண்டார். இன்றும் இந்த தெய்வம் நின்ற நிலையில் இருக்கும் மிக அழகான தெய்வம். இடது கை கீழே இருந்தாலும் வலது கை இப்படித்தான் இருக்கிறது. அந்த உள்ளங்கையில் ஓரளவு தண்ணீர் எப்போதுமே இருந்து கொண்டிருக்கிறது. துடைத்தாலும் தண்ணீர் அதில் நின்றுவிடும் அபிஷேகத்தின் போது. என்ன ஐதீகம் என்றால், அவர் அந்த தண்ணியை குடிக்கும் வரை இந்த உலகு நிலைத்திருக்கும். அதைத்தான் இந்த கோவிலின் குலதெய்வமாக இருக்கும் மக்கள் நம்பி வருகிறார்கள். மகாவிஷ்ணு அந்த தண்ணியை குடிக்கும் வரை இந்த உலகம் நிலைத்திருக்கும். ஆகவே அவரையே வேண்டிக் கொள்வோம் என்பதுதான் எங்களுடைய ஒரு நம்பிக்கை. இதை கூறி முடித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம், நன்றி.
ஐயா, முடித்து விட்டேன். சிறப்பாக அருமையாக ஒரு கருத்துரை வழங்கினார்கள். அதிலே கதைகளும் இருந்தன. உண்மையிலேயே மிகச் சிறப்பாக அதை சொல்லியிருந்தார். நாம எல்லாரும் சொல்றோம் அமுதமா இருந்து அமுதமா இருந்து, யாரோ எல்லாருமே அமுதத்தை குடிச்சிட்டு பார்த்தோம்னு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். நல்லா இருந்தா அமுதம், அவ்வளவுதான். நல்லா இருந்தா அமுதம். இந்த மாதிரி எல்லாரும் குடிச்சிட்டு வந்து அமுதத்தை குடிச்சு பார்த்துட்டு வந்து அமுதம் மாதிரி இருந்தது, அமுதம் மாதிரி இருந்தது. அமுதம் யாராவது குடிச்சிருக்கோமா? நான் இல்லை. எனவே சுவைப்பட நன்றாக இருந்தால் அது அமுதம், அப்படிதான் சொல்றோம். உண்மையிலேயே அந்த அமுதம் சொல்லுகிறோமோ அது கூட சுவைப்பட நன்றாக இருந்திருக்கும், அதனால அதுக்கு அமுதம்னு பேர் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால அதுக்கு அமுதம் பேர், அதையே திரும்பி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சிறப்பான கதை. அதுல தமிழ்ல கல்வெட்டுகள் இருக்குது என்று சொன்னார். அது கேரள மாநிலம் அங்கேயாதே அது இருக்கேனா? ஆனா ஒரு காலத்துல கேரளம்லாம் தமிழ் தான் இருந்தது, பின்னாடிதான் மொழி மாற்றங்கள்லாம் வந்தது. எனவே அங்க அந்த தமிழ்ல இருக்குது என்று சொல்லியிருக்கிறார். தமிழ் இருக்கு என்று சொல்லியிருக்காருன்றப்போ கொஞ்சம் பழமை வாய்ந்த கோயிலாக இருந்திருக்கும், அல்லது யாராவது தமிழ் மன்னர்கள் யாராவது அதுக்கு உதவி செய்து அவங்க கல்வெட்டு வச்சிருப்பாங்க, அதனால தமிழ் வந்திருக்கலாம். அப்படி பல இதெல்லாம் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்களை விட்டு விடுவோம், அவர்கள் செய்தி. நமக்கு அதை பற்றி தெரியாத பற்றி நம்ம பேசக்கூடாது. சிறப்பான செய்திகளை சொன்னார், கதைகளை சொன்னார். பொதுவாக இந்த குலதெய்வம் கதைகளுக்கு, குலதெய்வம் பற்றிய செய்திகள் வருகிற போது அதிலே புராண கதைகள் இணையாது. இவருடைய கதையிலே கொஞ்சம் புராண கதை இணைந்திருக்கிறது. பிற்பாடு வந்தவர்கள் சேர்த்திருக்கலாம், இணைத்திருக்கலாம். அப்படிதான் சொல்றாங்க. அப்படிதான், அதாவது ஒன்றை உயர்வுபடுத்துவதற்காக நாம் கையில் வைத்திருக்கிற பொருள் அதனுடைய சக்தி என்று சொல்லிவிடுவது, அது அது ஒரு வழக்கம் இருக்கிறது. பரவாயில்லை. அவருடைய குலதெய்வத்தை பற்றி மிகச் சிறப்பாக வக்கலை தானே, வக்கலையில திருவனந்தபுரத்துக்கும் கொல்லத்திற்கும் நடுவுல. திருவனந்தபுரத்துக்கு எந்த ஊருக்கு இடம் இருக்குது? கொல்லத்துக்கு இடையிலையா? திருவனந்தபுரத்துக்கும் கொல்லத்துக்கும் நடுவில். திருவனந்தபுரத்துக்கு கொல்லத்துக்கு இடையில வக்கலையில அந்த கோயில் இருப்பதாகவும், அந்த குலதெய்வத்தின் பெயர் ஜனார்த்தனன் என்றும் குறிப்பிட்டார்கள். சிறப்பான ஒரு செய்திகளை எல்லாம் சொன்னார்கள். எங்கள் சென்ற தலைமுறையிலே பெண் பிள்ளைகளே இல்லை, இந்த தலைமுறையிலே முதல் மகளாக இவருக்கும் இவருடைய அண்ணனுக்கும் பெண் மகள்கள் பிறந்ததாக குறிப்பிட்டார்கள். நல்லதையா, மேலும் மேலும் உங்களுடைய குலதெய்வத்தின் அருளால இன்னும் பல்வேறு சிறப்புகளை நீங்கள் எட்ட வேண்டும், எழுத வேண்டும். 40 ஆண்டு காலம் மும்பையிலே வாழ்ந்தாலும் கூட இன்னும் தன் சொந்த ஊர், அந்த ஊரில் இருக்கக்கூடிய குலதெய்வம், அதை பற்றி பேசுகிற போது உங்கள் முகத்திலே காணப்பட்ட அந்த பூரிப்பு, அந்த மகிழ்ச்சி பார்க்கிற போது மிகவும் சிறப்பாக இருந்தது. மகிழ்ச்சியா தொடர்ந்து நாம் பேசுவோம். இதற்கிடையிலே அடுத்ததாக மயிலாடுதுறை மாவட்டம் திருக்காழிப்புத்தூரில் இணைந்திருக்கிறார் திருமதி ரேவதி கணேசன் அவர்கள். அவர் தன்னுடைய குலதெய்வம் பற்றி இங்கே சிறப்பான செய்திகளை பகிர்ந்து கொள்ள வருகை புரிந்திருக்கிறார். பாருங்கள் திருமதி ரேவதி கணேசன் அவர்களே, உங்களுடைய குலதெய்வத்தை பற்றி கூறுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நமது குலதெய்வத்தின் வழிபாட்டை கருத்தரங்க வழியாக கூற வந்திருக்கிறேன். நானும் ஒருவளாக. எங்கள் குலதெய்வம் ஸ்ரீ சாலக்கரை மாரியம்மன், அதாவது சீதாள தேவி என்கிற சாலக்கரை மாரியம்மன். நம்ம குழந்தைங்களுக்கு தான் செல்ல பேர் வைத்து கூப்பிடுறது உண்டு. அதே மாதிரி எங்க குலதெய்வத்துக்கும் ஆரம்ப காலத்துல இருந்து, அதாவது ஒரு 4-5 தலைமுறைக்கு முன்பு, அதுக்கு முன்னாடியில இருந்தே அவங்களுக்கு உண்மையான பெயர் இன்னைக்கும் ஐயர் பூஜை செய்யும் போது சீதாள தேவி அம்மன் சொல்லிதான் அவங்க அர்ஜுன பூஜை பண்ணுவாங்க. ஆனா அவங்க நாங்க வழிபடுறது, நாங்க பேசுறது சாலக்கரையா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸ்ரீ சாலக்கரை மாரியம்மன் தான். அதாவது கொள்ளிடம் வழியில சீர்காழி செல்லும் வழியில ஸ்ரீ சாலக்கரை மாரியம்மாள்
அப்படிங்கறதுதான் எங்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறாள். எங்களோட குலதெய்வ பத்தி பேசணும்னா நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். அவங்கவுங்க குலதெய்வத்துக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கும், ஒவ்வொரு அணுகுமுறை இருக்கும். அதே போல எங்க குலதெய்வத்துக்கும் ஒவ்வொரு நிகழ்வு நடக்கும்னு சொந்த கதை அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா ஐயா? அந்த மாதிரி எங்களுக்கும் எங்க குலதெய்வத்தோட நிறைய நிகழ்வுகள் நடந்தது உண்டு. எல்லாரும் குலதெய்வத்துக்கு ஆண்டுக்கு ஒரு முறைதான் போவாங்க. ஆனா நாங்க வாரம் போவோம். எப்போ சீர்காழி போனாலும் நாங்க எந்த 3 வழி போலாங்க ஐயா. எங்க வீட்லயே மெயின் ரோட்டுக்கு போறதுக்கு 3 வழி இருக்கும். எந்த வழி வேணாலும் போலாம். ஆனா நாங்க ஒரே வழிதான் பயன்படுத்தும். ஏன்னாக்கா அவங்கள நாங்க டெய்லி எப்போ போனாலும் பார்த்துட்டு போகணுங்கிறதுக்காக தான். நான் கல்யாணம் ஆகி அந்த அம்மன் சன்னதிலதான் பொண்ணு இறங்கினேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நானு சாலக்கரை மாரியம்மாள் அப்படிங்கிறது என்னோட தாய் வீடு, புகுந்த வீடு ரெண்டுமே ஒண்ணுதான். அவரவருக்கும் குலதெய்வமும் கொண்டாடுற இடத்துல, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துலதான் சொல்வாங்க. ஆனா அது உண்மையானதுதான். எவ்வளவு நேரம் நீங்க டெய்லி அங்க குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்தாலும் அது ஒரு ஆத்ம திருப்தி. அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குங்க ஐயா. ஏன்னா நான் பிறந்த இடத்துல எனக்கு ஒரு குலதெய்வம் இருக்குங்கிறது எவ்வளவு ஒரு பொன் முகத்தோட நான் அத இப்ப உங்கள்ட்ட நான் சொல்றேன். என் பையனை தூக்கி குழந்தை பிறந்து கல்யாணம் ஆகி 2 வருஷம் கழிச்சு பையன் பிறந்தான். பையனை தூக்கிட்டு முத அந்த இடத்துக்கு தான் நான் வந்தேன். பொண்ணு இறங்குனதும் அந்த இடத்துலதான். பையனை தூக்கிட்டு முத வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி கோயிலுக்கு வந்துட்டு தானே வர சொல்லுவாங்க. அங்க இறங்கும் போது அந்த அம்மாட்ட நான் வேண்டிக்கிட்டேன், தாயே எனக்கு ஆம்பளை பிள்ளை கொடுத்துட்டடாம்மா, இன்னும் ஒரு 2 வருஷமோ 3 வருஷம் கழிச்சோ எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை மட்டும் நீ கொடுத்துரு, எனக்கு அதுதான் வேணும், எனக்கு வேற ஒன்னொட்ட நான் கேட்கறதுக்கு. நான் அன்னைக்கு வேணுனதும் அதான் ஐயா, நான் இன்னைக்கு சொல்றதும் அதுதான். நான் இது வரைக்கும் எங்க அம்மாட்ட போய் நான் எது வேணும்னு நான் கேட்டதில்லை. என் பொண்ணை மட்டும்தான் நான் கேட்டேன், எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை மட்டும் கொடுத்துருன்னு. 3 வருஷம் கழிச்சு எனக்கு பாப்பா பிறந்தது. அந்த பிள்ளைய நான் தூக்கிட்டு ஊர்ல இருந்து வரும்பொழுது அதே மாரியம்மன் கோயிலுக்கு தான் வந்தேன். உண்மையாவேங்க ஐயா, நான் சாமி கும்பிடும்போது எனக்கு அந்த சிலையே தெரியலைங்க ஐயா. கண்ணு மறைச்சிருச்சு. தண்ணி தான் எனக்கு கடகடன்னு தண்ணி அப்படியே ஒரு மாதிரி வழியுது. எங்க நாத்தனார் கேட்டாங்க, ஏன் பிள்ளை தூக்கிட்டு கோயில்ல அழுவுறேன்னாங்க. அது எனக்கு காரணமே சொல்ல தெரியல. ஒரு 10 நிமிஷம் எனக்கு ஒரு மாதிரி வெடவெடத்து. அந்த கண்ணீர் வழிஞ்சதுக்கு அளவே இல்லைங்க ஐயா. அவ்வளவு ஒரு கண்ணீர் சிந்தின. அவ்வளவு ஒரு அது சந்தோஷமா பூரிப்பா. அது என்னன்னு எனக்கு சொல்ல அன்னைக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு தெரியுது அது ஒரு ஆனந்த கண்ணீர் தான் அப்படிங்கிறது. அந்த மாதிரி எங்களுக்கு நல்ல வழிகாட்டினவங்க அவங்கதான். இன்னைக்கு நான் அவங்களை நினைச்சுதான் ஐயா, எந்த விசேஷமா இருந்தாலும் எந்த வழிபாடா இருந்தாலும், இதோ அடுத்த மாசம் ஆடி மாசம் வரப்போகுது, அதுக்கும் வீட்டு தெய்வத்துக்கு படைக்கும் போது நாங்க அந்த அம்மனுக்கு போய் அபிஷேகம் எல்லா சாமிக்குமே அங்க பேச்சியம்மன் இருக்காங்க, துர்க்கை இருக்கு, முருகன் வள்ளி தெய்வான இருக்குங்க, பிள்ளையார் இருக்காங்க. இதோட இன்னொரு விஷயம் என்னன்னு வச்சுங்க, ஸ்ரீ சாலக்காரி மாரியம்மனுக்கு முன்னாடிதான் சிவன் கோயில் இருக்கும். ஆனா எங்க மாரியம்மன் கோயிலுக்கு பின்னாடிதான் ஆதிலிங்கேஸ்வரர் சிவன் கோயிலே இருக்குங்க ஐயா. அது ஒரு 400 வருஷத்துக்கு அப்புறமா தரையோட தரமட்டமா போனது எங்க ஊர்ல. அதை இப்ப புதுப்பிச்சு 1 வருஷம் ஆகுது. அதுக்கும் நம்ம எங்கள் சாலக்கரை மாரியம்மன் குலதெய்வத்திற்கும் நடுப்புற ஒரு குளம் ஒண்ணு இருக்குது. இங்க போயிட்டு அங்க போலாம், அங்க போயிட்டு இங்க வரலாம். ஆனா இந்த மாதிரி பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்குங்கிறது எங்களால எல்லாம் சொல்ல முடியாது. ஆனா நாங்கெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சுனாங்க ஐயா. 108 திவ்ய தேசங்கள்ல எங்களை சுத்தி ஒரு 5 கோயில் இருக்கு. திருநகரி, திருநாங்கூர், திருவாளி, வடரங்கம், திருமலையாடி, ஒரு 5 கிட்டக்கு அப்படியே ஒரு 3 கிலோமீட்டர், ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளேயே இத்தனை திவ்ய தேசங்கள் எங்களை சூழ்ந்திருக்கு. நாங்க எவ்வளவு ஒரு சூட்சமா, எவ்வளவு ஒரு சாமி பக்தியோட, சாமி துணையோட நாங்க இருக்கோம் பாத்துங்க. எந்த காரியமா இருந்தாலும் நாங்க சாலக்காரியா அப்படின்னு சொல்லிட்டுதான் ஒரு அடுத்த அடிய வைக்கிறதுங்க ஐயா. எங்களுக்கு குலதெய்வ வழிபாடும் நாங்க குழந்தைங்களை கொண்டாடுறதும் எங்களுக்கு 2ம் ஒண்ணு மாதிரிதான் தோணும். எங்களோட குலதெய்வமே அது ஒரு தனி சிறப்பு தான். எங்க மாமியார் பேர் மாரியம்மாள். இது அவங்க என்ன ஊர்ல பிறந்தவங்களோ அவங்களுக்கு பேர் பாருங்க. இந்த குலதெய்வத்தினோட பேரே அருள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. எங்க மாமியார் வீட்டுல அவங்களுக்கு 5 குழந்தை. மகாலட்சுமி, மணிமேகலை, கலைச்செல்வி, கணேசன், முத்துக்குமார். இந்த சாலக்காரி அருளால அவங்க 5 பேருக்கும் சாமி பேர் வச்சு அந்த வழி நடத்ததுனால அதன் வழியா எங்க பாப்பாவுக்கு ஒரு பொண்ணா இருந்தாலும் அக்ஷயாங்கிற பேர் வைக்கணும்னு அன்னைக்கு நினைச்சு எங்க பாப்பாவுக்கு நாங்க அக்ஷயான்னு பேர் வச்சோங்க ஐயா. அதோட வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்க. எங்க என்ன ஊர்ல இருந்தாலும்
அப்பப்ப யாருமே குலதெய்வத்துக்கு போக மாட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு தடையாவது போகணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா நாங்க ஒரு வாரத்துக்கு ஒரு நட போறோம். வருஷத்துக்கு வருஷம் நல்ல செம்ம பூஜை கொண்டாடுவோங்க ஐயா. வழிபாடுங்கிறது குலதெய்வ வழிபாடுங்கிற மாதிரி. தீபாவளி பண்டிகை இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு நோன்பு உண்டு. எங்க அம்மா வீட்லயும் நோன்பு இருக்கு. நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த இடத்துலயும் நோன்பு. அந்த நோன்பு எங்கன்னா எங்க குலதெய்வ கோயிலே நடக்குதுங்கிறது எனக்கு இன்னும் ஒரு சிறப்பு. அதெல்லாம் நான் இந்த நேரத்துல நான் பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். நானே இன்னும் எங்க குலதெய்வத்தை பத்தி நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நேரம் பத்தாம போயிடும். அதனால மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் கொள்ளிடம் அருகே உள்ள புத்தூரில் அழகாய் எழுந்த அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ சாலக்கரை மாரியம்மனை பற்றி இதுவரை எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், வாய்ப்பு கொடுத்த திரு நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை சொல்லி நன்றி, விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாமி எங்கள் குலதெய்வ வழிபாட்டு துணையோடு. எல்லாரும் குரூப்ல போய் பாருங்க, லிங்க் கொடுத்துருங்க, லிங்க் எடுத்து பேசுங்க. அருமையாக குலதெய்வத்தை பற்றி மிகச் சிறப்பாக உரையாற்றினார்கள் திருமதி ரேவதி கணேசன் அவர்கள். சாலக்கரை மாரியம்மன் என்ற கோயில் அவர்கள் இருக்கக்கூடிய புத்தூரில, அதாவது சீர்காழி அடுத்த இருக்கக்கூடிய புத்தூரில அவங்க வீட்டுல இருந்து போற வழியிலேயே இருக்கு. அதனால நாங்க நாள்தோறும் போகும்போது வரும்போதெல்லாம் எங்க குலதெய்வத்தை பார்த்துட்டு தான் போவோம், பார்த்துட்டு தான் வருவோம் அப்படின்னு மிக அருமையாக தனது குலதெய்வம் குறித்த செய்திகளை எல்லாம் நமக்கு வழங்கினார்கள். அம்மையாரை சிறப்பாக அந்த குலதெய்வத்தை பற்றி கூறியதாக நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் மேலும் சிறப்பாக நீங்கள் எல்லா விதமான வளங்களும் நலங்களும் பெற்று சிறுவரும் சிறப்புடன் வாழ உங்களுடைய சாலக்கரை மாரியம்மன் துணை புரிவார் என்று கூறி, அடுத்ததாக திருமதி ஐயா ஒரே ஒரு நிமிஷம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். திருவள்ளூரில் இணைந்திருக்கிறார்கள் திருமதி பவானி ஜானதியர் அவர்கள். அவர் தங்களுடைய குலதெய்வத்தை பற்றி இப்போது பேச இருக்கிறார்கள். அவருடைய குலதெய்வம், அதனுடைய சிறப்பு, அதையெல்லாம் சொல்லுவார்கள். அவர் பிறந்த ஊர் அதே திருவள்ளூர் மாவட்டம் தான், மப்பேடு. அது தக்கோலம் பக்கத்துல இருக்குது. அவங்க திருவண்ணாமலை வந்த இடம் திருவள்ளூர் மாவட்டத்துல, திருவள்ளூரை ஒட்டி இருக்கக்கூடிய, அது அந்த பக்கம், இது இந்த பக்கம் வச்சுங்களேன். இது இந்த பக்கம் திருவள்ளூர்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் போனா மப்பேடு, இந்த பக்கம் ஒரு 15 கிலோமீட்டர் போனா அவங்களுடைய கணவர் ஊரு அல்ல மாமியார் ஊர்னு சொல்லலாம். அங்க அவங்க குலதெய்வம் இருக்குது. இந்த இரண்டுக்கு நடுவில் திருமதி பவானி அப்பா அவர்கள் இப்போது திருவள்ளூர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய குலதெய்வத்தை பற்றி சொல்ல வந்திருக்கிறார்கள். திருவள்ளூரிலே ஒரு பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நல்லதொரு கவிஞர். வாருங்களம்மா, உங்க கருத்துக்கள் சொல்லுங்க. நன்றிகள் ஐயா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலாளராம் பாவேந்தரை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கு இணையத்தில் இணைந்துள்ள அத்தனை உறவுகளுக்கும் வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். எங்கள் குலதெய்வம் என்று பார்த்தால் திருவள்ளூர் மாவட்டத்துல பூண்டி அருகில கூடியம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கிராமம், அழகிய கிராமம். அந்த கூடியம் காலத்துல நிறைய அந்த ஆதிகால மனிதர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க எல்லாமே அந்த குகையில வாழ்ந்திருக்கிறாங்க. ஏன்னா அங்க இருக்கின்ற அந்த பழைய அந்த பொருள்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த ஆதிகால மனிதர்கள் பயன்படுத்திய பொருள்கள் எல்லாம் அந்த குகைகளுக்கு அருகில நிறைய இருக்குது. அது பார்த்தா சாம்பல் பாத்தீங்கன்னா அந்த குகைக்கு முன்னாடி அப்படியே குவியலா அந்த சாம்பலானது குவிக்கப்பட்டிருக்கும். அதை தாண்டிதான் அந்த குகைக்குள்ளேயே போகணும். அதுதான் அழகிய அந்த மன்னாட்சி அம்மன் தான் எங்களுடைய குலதெய்வம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பூண்டில இருந்து அந்த ஊருக்கு போனோம். பூண்டில இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கூடியத்துக்கு நம்ம போயிட்டோம்னா அங்க இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் அங்க நடந்து போறவங்க நடந்து போலாம்.
இல்லைன்னா வந்து சின்ன சின்ன வண்டி தான் போக முடியும். பெரிய காரோ போகாது. சின்ன சின்ன வண்டிகள் மட்டும் ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். அங்க வந்து மன்னாட்சி அம்மனுடைய அஹ் அந்த அந்த உருவம் வந்து அது குகைக்குள்ள இருக்கும். அந்த குகைக்குள்ள அங்க வந்து எந்த வழிபாடும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஒரு சின்ன அந்த அம்மாவுடைய அந்த உருவம், அந்த போட்டோ எடுத்துட்டு வந்து அவங்களுடைய தங்கச்சி கன்னியம்மா அந்த 2 பேர் வந்து வச்சிருப்பாங்க. அங்க வந்து அந்த சுடுமண்ணால் ஆன அந்த அஹ் குதிரைகள் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வச்சிருப்பாங்க. ஆனா எந்த விதமான அந்த கூரையோ வேயோ கிடையாது. வெட்ட வெளியில தான் இருக்கும். மாசி மாசம் ஆனா எல்லா பங்காளிங்கெல்லாம் சேர்ந்து பொங்கல் வைப்பாங்க. ஆனா அந்த குகைக்குள்ள வந்து எந்த ஒரு சூடமோ கற்பூரமோ வத்தியோ பொங்கலோ அங்கெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. எல்லாத்தையும் இங்கேயே வந்து எல்லா பங்காளிகளும் சேர்ந்து அவங்கவுங்க ஒரு வீட்டுக்கு 2 கிளாஸ் 3 கிளாஸ் அரிசி போட்டுக்கிட்டு பெரிய பானையில பொங்கல் வச்சு அந்த சாமிக்கு வந்து அங்கேயே வந்து நல்ல பெரிய பெரிய வாழை இலைகள் 3 வாழை இலைகள்லாம் நிரப்பி அதுல வந்து அந்த பிரசாதம் எல்லாம் போட்டு அதுக்கு அங்க வந்து பழம் எல்லாம் என்னென்ன நெய்வேத்திய பொருட்கள் அத்தனையும் அங்க வச்சு, அதே போல வீட்டு பொண்ணுங்களும் வந்து அவங்க எல்லாம் தனியா வைப்பாங்க பொங்கல் அவங்கவுங்க வேண்டிக்கிட்டு. பங்காளிங்க மட்டும் ஒரே பொங்கலா எல்லாரும் சேர்ந்து வைப்பாங்க. அவ்வளோ பெரிய பொங்கல் வைப்பாங்க. அங்க அந்த பாத்தீங்கன்னா எங்க இருக்கிறவங்களுமே வந்து அந்த இடத்துக்கு வந்து கூடுவாங்க. அப்போ வந்து பூசாரி வந்து எல்லாம் பொங்கல்லாம் வச்ச பிறகு நெய்வேத்தியம் பண்ணும்போது யாருக்காவது ஒருத்தருக்கு சாமி வரும். அப்போ நான் ஒரு தடவை போயிட்டு இருக்கும் பொழுது என் கூட பேசிட்டே இருந்த அந்த அம்மாவுக்கு திடீர்னு வந்து சாமி வந்துருச்சு. ரொம்ப பயந்துட்டோம். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நீங்க எல்லாமே வந்து என்னை மறந்துட்டீங்க, என்னை வந்து வழிபடுறதே இல்லை, நீங்க பங்காளிங்க எல்லாம் மறந்துட்டீங்க, எனக்கு வந்து வருஷம் வருஷம் நீங்க வந்து எனக்கு வழிபாடு செய்யணும் சொல்லிட்டு என்னென்னவோ அப்போ எல்லாருமே வந்து கேக்குறாங்க அவங்கவுங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அருள் கொடுத்துட்டு அப்படியே வந்து கற்பூரம் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே மலையேறிட்டாங்க. அந்த இடத்துல எல்லாமே வந்து முடிச்சிட்டு அங்கதான் வந்து ஆடு எல்லாம் வெட்டுவாங்க. சாமிக்கு நேர்ந்துக்குனவங்க வந்து பொங்கல் வச்சு குழந்தைங்களுக்கு மொட்டை அடிப்பாங்க. அதே போல எங்க மூத்தாரன் ஒருத்தருக்கு அவருடைய மகளுக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் குழந்தை இல்லை. அந்த வருஷம் அந்த அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டு மறு வருஷம் வந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. வந்து அந்த அந்த குழந்தைக்கு அந்த இடத்துல வந்து மொட்டை அடிச்சாங்க. மொட்டை அடிச்சு மொத்த செலவுமே 2வது வருஷம் அவரு தான் மொத்தமே பார்த்தாரு. எல்லாம் பொங்கல் வச்சு அங்க வந்த அத்தனை பேருக்கும் ஒரு 300 பேருக்கு வந்திருப்பாங்க. அத்தனை பேருக்குமே வந்து விருந்து வச்சு அந்த வழிபாடு எல்லாமே அவருடைய செலவால மொத்தம் எடுத்துக்கிட்டாங்க. அங்க சாமி கும்பிட்டு அங்க இருந்து என்ன பண்ணணும், ஒரு பெரிய டிராக்டர் அந்த காட்டு வழியில போகணும். ஒரு 2 கிலோமீட்டர் வழியா மட்டும் அந்த பெரிய டிராக்டர் போகும். அதுக்கப்புறம் அங்க இருந்து நடந்துதான் போகணும். எந்த வண்டியோ எந்த வாகனம் அந்த ஒத்தையடி பாதையில அதுவும் வந்து ஒரு எல்லாமே வந்து ஒரு குச்சி எடுத்துதான் பண்ணுவோம். ஆனா நான் போனது இல்லை. ஏன்னா அந்த 2 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்றதுனால அதுவும் வந்து அது கல்லும் முரடமா இருக்குமா பாதை. அதனால வந்து என் பையனும் எங்க வீட்டுக்காரர் தான் போயிருக்காங்க. அது ஆனாலும் அது குச்சி எடுத்துட்டு தான் போனோம். அந்த போற வழி தட்டிட்டே போவாங்க. அப்போ அந்த குகையில போனா அவ்வளோ ஒரு அமைதி, அவ்வளோ அமைதியா இந்த காளிங்கர் வந்து அந்த கிருஷ்ணரை அந்த குகையை காத்த மாதிரி அந்த அம்மா வந்து அந்த குகையில அவ்வளோ ஒரு இதுவா வந்து காட்சி தர்றத பார்க்கும் போதே நம்மளுக்கே வந்து ஒரு ஒரு சாந்தம் அமைதி வருது. அங்க வந்து எந்த யாருமே வந்து பேசவே கூடாது, அவ்வளவு சைலண்டா இருக்கணும். ஒரு சில கோயில்கள்லாம் போனா அப்பதான் வந்து நல்லா இருக்கீங்களா நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படி காட்சி முடிச்சுன்னு சத்தம் போடுவாங்க இல்லைங்களா. அந்த சத்தம்ன்றதே அமைதியா நம்ம மனசுல என்ன நினைச்சு உருகுறோமோ அததான் வேண்டணுமா. அப்படி சத்தம் போட்டோன்னா அங்க வந்து காவல் தெய்வமா வந்து தேனீக்கள் தான் அங்க ஃபுல்லா அந்த குகையில தேனீக்கள் இருக்குமா. தேனீக்கள் வந்து துறக்குமா. அதே போலதான் ஒரு தடவை வந்து போகும்போது யாரோ ஒருத்தர் தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, மணி அடிச்சுட்டு இருக்கிறாரு. மணி அடிச்சுன்னா தேனீக்கள் பறந்து இருக்குது. அப்போ என் பையனையும் எங்க ஓரவத்தியுடைய அண்ணனையும் துரத்தி இருக்கு அந்த தேனீக்கள். அதுக்கப்புறம் அந்த வேற ஒருத்தர் தான் கட்டியிருந்த வேஷ்டியை எடுத்து அந்த அவங்க பையனங்களை மேல போத்தி இது பண்ணியிருக்காங்க. அதனால அந்த அளவுக்கு கோபம் வரக்கூடிய சாமி. அதாவது என்ன செய்யக்கூடாதோ, கற்பூரம் ஏத்தக்கூடாதுன்னா கற்பூரம் ஏத்தக்கூடாது, ஊதம் கொளுத்தக்கூடாதுன்னா ஊதவத்தி செய்யக்கூடாது. அதுக்குதான் வந்து வெளியில ஒரு 3 கிலோமீட்டர் முன்னாடி அந்த அந்த அம்மாவுடைய அந்த அந்த போட்டோ
அவங்க தங்கச்சி அந்த சுடு மண்ணாலான அந்த குதிரைகள் அதெல்லாம் வச்சிருக்காங்க. அந்த இடத்துல எல்லாம் முடிச்சுட்டு அங்க போயிட்டு மனசார சாமி கும்பிட்டு வரணும். அதுதான் வந்து இந்த மன்னாட்சி அம்மனுடைய சிறப்பு. ரொம்ப ரொம்ப அதாவது அந்த போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்து காட்டியிருக்காங்க. பாத்தீங்கன்னா சின்ன 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 இதுதான், நல்ல குகைகள் நல்ல பெரிய பெரிய குகை. அந்த இடத்துல 3 இதுவா இருக்குங்க அந்த அம்மன். ரொம்ப நல்ல சிறப்பா இருக்கு. நானுமே இந்த வருஷம் போன வருஷம் போய் வேண்டிட்டு வந்திருக்கேன். என் பையனுக்காக தான் இந்த தடவை வேண்டிட்டு வந்திருக்கேன். ஏன்னா என் பையன் வந்து இந்த தடவை 10ஆம் வகுப்பு. அவன் நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக, நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுக்கணும். நான் உன்னை வழிபடுறேன் அப்படின்னு சொல்லி பொங்கல் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டு வந்திருக்கிறேன். மத்தவங்க எல்லாருமே வந்து அந்த அம்மனை கும்பிட்டு அவங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறி இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அந்த அளவுக்கு மிக சிறப்பு வாய்ந்த கூடிய மக்களுக்கு ஒரு குறைவில்லாத செல்வத்தையும் வளத்தையும் அங்க வருஷம் பாத்தீங்கன்னா அங்க வந்து வருஷந்தோறும் அங்க விளைச்சல் வந்து அவ்வளவு நல்லா இருக்கும். செல்வ செழிப்பா இருக்கு அந்த ஊரே. வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள் கிடையாது. ஒரு எண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 35 வீடுகள் தான் இருக்கும். அத்தனை வீடுகளுமே வந்து ரொம்ப நல்ல செல்வ செழிப்பா நல்ல எல்லா வளமும் பெற்று நல்ல சிறப்பா இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன? அந்த மீனாட்சி அம்மன் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. வருஷந்தோறும் அங்க மாசி மாசத்துல பொங்கல் வச்சு நல்ல சிறப்பா கொண்டாடுவாங்க. மிக சிறப்பான ஒரு கோயில் அம்மன். எங்களுடைய குலதெய்வம் மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மனை பற்றி இங்க கூறுவதற்கு வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மிக வாழ்த்துக்கள், நன்றிகள் ஐயா. சற்று ஊத்துக்கோட்டை அருகில அந்த கோயில் வருதுன்னு நினைக்கிறேன். அது போற வழியில வரும். அந்த கோயிலை பற்றி மிக அருமையாக சொன்னார்கள். அங்கே ஒலி எழுப்பக்கூடாது. அந்த காலத்தையே தெரிஞ்சிருக்க அந்த அம்மாவுக்கு ஒளி மாசு கூடாது, புகை மாசு கூடாது அப்படின்னு அந்த கோயில்ல ஒரு வழக்கம். அப்படி மீறினால் தேனீக்கள் வந்து கொட்டிவிடும் என்பதையும் ஒரு கருத்து சொன்னாங்க. எங்க பங்காளிங்கெல்லாம் சேர்ந்து பொங்கல் வைப்போம், பெரிய பானையா வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. குலதெய்வம் கோயில் வழிபாட்டு முறையே அதுதான். குடும்பமாக செல்லுவது, குலமாக செல்லுவது, மொத்தமாக சேர்ந்து படையலிடுவது, படையிட்டு வந்தது. அது இல்லாத போதுதான், தனித்தனியா போற போதுதான் சின்ன சின்ன பானையில பொங்கல் வைக்கிறது. பொங்கல் வந்த குலதெய்வம் கோயிலுக்கு போற போதே வந்து அண்ணன் தம்பி அவங்க குடும்பம் எல்லாரும் சேர்ந்துதான் போவாங்க. போய் மொத்தமா தான் படையலிடுவாங்க, மொத்தமா தான் பொங்கல் வைப்பாங்க, மொத்தமா தான் கும்பிடுவாங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரே குலம். அந்த குலதெய்வம் என்பது வந்து நம்முடைய குலத்துக்கான ஒரு ஆதித்தாய். அந்த ஆதித்தாயை வணங்குகிற முறை தான் குலதெய்வ வழிபாட்டு முறை. இந்த குலதெய்வத்துக்கு பொங்கல் வைப்பதோ அல்லது ஒவ்வொருத்தருடைய இயல்பு ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி செய்வதும் வழக்கமாக இருக்கும். அது மிகச் சிறப்பாக சொன்னார்கள். இன்றைக்கெல்லாம் நாம வந்து குலங்களாக நாம் குடும்பங்களாக பிரிந்து விட்டோம். குலமாக வாழ்ந்த நாம் வந்து குடும்பமாக பிரிந்து விட்டோம். ஒரு 2-3 தலைமுறைக்கு முன்பு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்முடைய தாத்தா காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுல ஒரு தாத்தா இருக்க மாட்டாரு. தாத்தா, சின்ன தாத்தா, பெரிய தாத்தா, இப்படி ஒரு 4 தாத்தா இருப்பாங்க. அந்த 4 தாத்தாவுக்கு பிள்ளைங்க இருப்பாங்க. பெரியப்பாவுக்கு ஒரு 4 பெரியப்பா இருப்பாங்க. ஒரு 6 சித்தப்பா இருப்பாங்க. அத்தைங்க ஒரு 6 பேர் இருப்பாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் பார்த்தா ஒரு பெரிய ஒரு பள்ளிக்கூடமே ஒரு வீட்டுல நடத்தலாம். அந்தந்த வீட்டுல இருக்க திண்ணைன்றது ஒரு தனி திண்ணை பள்ளிக்கூடமாக நடத்தக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் இருப்பாங்க. அந்த மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கை முறை இருந்தது. இப்பதான் நம்ம பிரிஞ்சு வந்துட்டு சின்ன சின்னதா ஆயிட்டோம். சின்ன பானை எடுத்துட்டு போய் அழகா அரிசி போட்டு பொங்கல் வைக்கிறோம். ஒரு பாட்டு கூட வரும், ஆத்தாடி மாரியம்மா அழகா அரிசியை தின்னுட்டு போடியம்மான்னு ஒரு பாட்டு வரும். அது நம்ம பிரிந்து போன பிற்பாடு வந்தப்ப நம்ம எல்லாம் பிழைப்பு தேடி தனித்தனியாக பிரிந்து விட்டோம். மீண்டும் நாம் அந்த இணக்கமான ஒரு குடும்ப சூழலை இழந்து விட்டோம். இழந்ததுனால வந்த வினை இது. ஆனால் குலதெய்வம் கோயிலுக்கு நாம குலமாக செல்ல வேண்டும். நம்முடைய அண்ணன் தம்பிங்க, அவங்க பிள்ளைங்க, அவங்க எல்லாம் சொல்லி ஒரு நாள் சொல்லி அந்த நாள் நாம் குறிப்பிட்டு அந்த நாளிலே சென்று அந்த தெய்வத்தை குலமாக வணங்கினால்தான் இந்த குலம் இன்னும் செழிப்பா இருக்கும். தனித்தனியா போறோம், வேற வழி இல்லை, போயிட்டு வரோம்.
ஆனா அப்படிதான் நம்ம வணங்கணும். அதான் சரியான முறை. சரியான முறை. ஒரு கூட்டமாக செல்ல வேண்டும். கூட்டமாக நின்று அந்த தெய்வத்தை வழிபட வேண்டும். தன்னுடைய குலத்தினர் அத்தனை பேரும் வந்திருக்கிறார் என்பதை பார்த்து அந்த தாயும் மகிழ்ச்சி அடையும். இன்னொரு செய்தி சொல்லட்டுங்களா? எங்க சொன்ன செய்தி நான் என்ன சொல்றேன். நாம ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஒரு சின்னதா ஒரு பானை வச்சு பொங்கல் பண்ணிக்கிட்டு இருப்போம். பக்கத்துல இன்னொரு அம்மா பொங்கல் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு வரட்டு எரியலன்னு சொன்னாக்கா உடனே அவங்க கொடுத்து உதவுவாங்க. நமக்கு ஒரு பொருள் குறைஞ்சதுனாக்கா உடனே அவங்க கொடுத்து உதவுவாங்க. அல்லது நாம கொடுத்து உதவுவோம். அது ஏன் தெரியுங்களா? அது ஏன் தெரியுமா? அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. அவங்க நம்மளோட கூட இருக்கிறாங்க, தனியா வச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையில பார்த்தா 2 தலைமுறைக்கு முன்போ 3 தலைமுறைக்கு முன்போ அவங்க நம்முடைய குலத்திலிருந்து வந்தவங்க. அந்த இடத்துல பொங்கல் வைக்கிற அத்தனை பேர் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதான் உண்மை. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் வந்து வெவ்வேறு நாள்ல வந்து வெவ்வேறு நபர்கள் வந்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க பொங்கல். ஆனா மொத்த பேரும் சேர்த்தா நாம் அத்தனை பேரும் ஒரு குடும்பம், அத்தனை பேரும் ஒரு குலம் என்ற அடிப்படைதான் அந்த குலதெய்வத்தினுடைய வழிபாட்டு முறை. அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை வலைவழியிலே பார்க்கிற பொழுது யாராவது பதிவு போடுவார்கள். இந்த நிகழ்ச்சியிலே பவானி என்பவர் பேசினார், அவர் எங்கிருக்கிறார், அவருடைய முகவரி எங்களுக்கு வேண்டும். இந்த நிகழ்ச்சியிலே ரேவதி கணேசன் பேசினார், இந்த நிகழ்ச்சியிலே ரகுநாதன் பேசினார், இந்த நிகழ்ச்சியிலே பால்தங்கர் பேசினார், அவருடைய முகவரி வேண்டும் என்று கேட்பார்கள். ஏன் என்று சொன்னால் அவர்கள் தொலைத்து விட்ட உறவுகளில் நீங்களும் ஒருவராக இருப்பீர்கள். அந்த உறவுகளை தேடுபவர்கள் தேடி வருவார்கள். அதுதான் அந்த குலதெய்வத்துடைய சிறப்பு. அதுக்காக தான் அந்த நிகழ்ச்சி. நாம் பிரிந்து கிடக்கிற நாமெல்லாம் ஒன்றாக சேர வேண்டும், குலங்களாக சேர வேண்டும். நம்முடைய மரபுகள், மாண்புகள் அதை போற்றி பாதுகாக்க வேண்டும். இந்த குலதெய்வம் வழிபாடு என்பது தமிழகம் எங்கிலும் இருக்கிறது. தமிழகம் எங்கெல்லாம் இப்ப சொல்ற தமிழ்நாடு கிடையாது. இப்போ வந்து தமிழ்நாடுனா அந்த பக்கம் தடா, அந்த பக்கம் போனா கன்னியாகுமரி, அதல்ல. பாரதியார் கூட சொன்னார், வட வேங்கட முதல் தென்குமரி வரை தமிழ் கூறும் நல்லுறவு சொல்லியிருக்காரு. பாரதியார் கூட நல்லா சொல்லியிருக்காரு. ஆனா தமிழ்நாடு அது கிடையாது. இந்த இந்தியா முழுவதும் தமிழ்நாடு தான். இந்த இந்தியா முழுவதும் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான். அப்படியே மெல்ல மெல்ல வந்து கலாச்சாரங்கள் மாறி பல்வேறு மாறிவிட்டு இன்றைக்கும் தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளிலே குலதெய்வ வழிபாட்டு முறை இருக்கிறது. பீகார், ஒரிசா போன்ற இடங்களில் இருக்கிறது. இதெல்லாம் எதை காட்டுகின்ற சொன்னால் நாம் எல்லாம் அந்த குலத்தை, நம் குலத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் என்பதை இதை எடுத்துக்காட்டுகிறார். தமிழர்களுக்கே உரித்த தனித்த பண்பு குலதெய்வ வழிபாட்டு முறை. வேண்டுமானால் இங்கே இருப்பவர்கள் நிறைய பேர் உங்களுடைய பிள்ளைகள் அல்லது உங்களுடைய உறவினர்கள் அயலகத்தில் இருப்பார்கள். அமெரிக்காவிலே வாழக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அவர்களும் சென்று குலதெய்வம் என்ன என்று கேட்டு பாருங்கள். அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு வேற ஒரு நாட்டில் கேட்டு பாருங்க, கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நாம் தான் குலம் குலமாக வாழ்ந்தோம். அதிலும் குறிப்பாக தாய் வழி சமூகத்தை சேர்ந்தவர்கள். எனவே தான் பெருமிதத்தோடு சொல்லிக் கொள்கிறேன், நாம் தான் தாய்நாடு, தாய்மொழி என்று சொல்லுகிற தகுதி உடையவர்கள். தாய் மூலமாக மொழி வந்தது. எந்த தாய் மூலமாக? அந்த குலதெய்வம் என்று சொல்லுகிற அந்த தாய் மூலமாக இந்த தமிழ் வந்தது. அவளிடமிருந்து சிறுக 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 ஒரு எப்படி ஒரு மலையிலே பொழிகிற மழை பிச்சாராக சிறு சிறு அருவியாக ஓடையாக ஓடி வருமோ அதுபோல் வந்து அது எப்படி ஒரு பெருங்கடலாக கலக்கும், அதுபோல் நாம் கலந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே திருமதி பவானி அவர்கள் மிக சிறப்பான ஒரு கருத்தை வழங்கினாக தனது குலதெய்வம் பற்றி. மகிழ்ச்சியான செய்தி. அடுத்ததாக இணைப்பவர் திருமதி மல்லிகா பரமசிவம் அவர்கள். அம்மையார் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். அம்மையார் எந்த ஊரில் இருக்கக்கூடிய எந்த குலதெய்வத்தை பற்றி பேசுவார்கள் தெரியவில்லை. கேட்பதற்கு முதல் முறையாக நம்முடைய நிகழ்ச்சி இணைந்திருக்கிறார்கள். வருக அம்மா, பாருங்கள். வந்து உங்களுடைய வணக்கம் ஐயா.
ஐயாவுக்கு வணக்கம். அவையோருக்கு வணக்கம். வணக்கம். என் பெயர் வணக்கம். மல்லிகா. திருச்சி மாவட்டம் முசிறியில் இருக்கிறோம் ஐயா. ஆ, சொல்லுங்க. நான் முட்டியில் குலதெய்வம் இருக்கிறது. சொல்லுங்க. குலதெய்வம் பற்றி பேச வந்திருக்கிறேன் ஐயா. மகிழ்ச்சி. சொல்லுங்க. குலதெய்வம் நலம் தரும் தெய்வம், நம் குலம் போற்றும் தெய்வம், இன்பம் தரும் தெய்வம், இயல்பான தெய்வம், இயக்கலும் காத்தலும் இக்குல தெய்வமே, பூ போன்ற தெய்வம் எங்கள் பூனாட்சி அம்மன். பூனாட்சி அம்மனை பற்றி எனக்கு தெரிந்த ஒரு சில வார்த்தைகளை கூறுகிறேன் ஐயா. இக்கோவில் வந்து திருச்சி மாவட்டம் முசிறி என்ற ஊரில் முசிறியில் காவிரிக்கரை இருக்கிறது. அங்கிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் துளையானத்தம் என்ற ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் தான் எங்களுடைய குலதெய்வம் இருக்கிறது. ஆதித்தளம் திருச்சி மாவட்டம் நெய்வேலி என்ற ஊரில் இருந்திருக்கிறது. அதன் பிறகு வந்து பங்காளிகள் எல்லாரும் சேர்ந்து அந்த தெய்வத்தை பிரித்து கொண்டு வந்து நமக்கு பக்கத்திலேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வ கோயில்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரோட பாட்டா காலத்துல இருந்து அந்த கோயிலை உருவாக்கி இன்று வரை நாங்கள் சென்று வணங்கி வருகிறோம் ஐயா. அந்த கோயிலுக்கு சிறப்பு என்ன அப்படின்னா 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூசை கொண்டாடுவார்கள். நம் பங்காளிகள் அனைவரும் சேர்ந்து பூசை என்று சொல்லி கொண்டாடுவார்கள். அப்பொழுது அந்த பூனாட்சி அம்மனுக்கு காட்டுக்கோயில் என்ற ஒரு தெய்வம் இருக்கிறது. அங்கு சென்றுதான் பொங்கல் வைத்து எல்லோரும் சேர்ந்து பொங்கல் வைத்து கிடா வெட்டி சாமி கும்பிடுவது வழக்கங்க ஐயா. எங்கெங்க இருக்கிற பங்காளிகள் அனைவரும் அங்கு வந்து ஒன்று கூடுவார்கள் பூசையின் பொழுது. அப்ப எரிக்காவம் என்பது தெய்வத்துக்கு கொடுக்கிற ஒரு தெய்வம் ஐயா. அப்ப மொட்டை அடிச்சு எல்லாரும் குழந்தைங்களுக்கு எல்லாம் காது குத்துவாங்க. அது ஒரு பெரிய சிறப்பு. பூசை வந்து நன்றாக கொண்டாடப்படும் என்பது உண்மை. எங்கள் குலதெய்வத்தை வணங்கியவர் குலம் செழிக்க வாழ்கின்றனர். அதுபோல் நாங்கள் அனைவரும் நன்றாக இருக்கிறோம் ஐயா. பெண்களை பொறுத்த மட்டில் 2 குலதெய்வங்கள், தன் தாய் வீட்டு குலதெய்வம் என்று ஒன்று உள்ளது. பின்னர் வந்து வீட்டுக்காரரோட குலதெய்வம் என்பது இப்போ நம்ம வணங்கிக்கிட்டு வர குலதெய்வம். தாய் வீட்டு குலதெய்வம் வந்து கஸ்தூரி அம்மன் அப்படிங்கிற ஒரு அம்மன். அது வந்து முசிறி பக்கத்துல ஒரு சின்ன ஊரில் தான் அமைந்துள்ளது ஐயா. பூனாட்சி அம்மன் இது வீட்டுக்கு குலதெய்வம். இந்த குலதெய்வம் அருளால் எல்லா குலங்களும் செழித்து இருக்கின்றன. நாங்கள் வந்து அடிக்கடி குலதெய்வ கோயிலுக்கு செல்வோம் ஐயா. நாங்கள் செல்லும் போது நாங்க வந்து வெளியூர்ல இருக்கோம். நாங்க சொந்த ஊர்ல தான் குலதெய்வ கோயில் இருக்கு. அங்க போகும் பொழுது எல்லாரும் எங்க குடும்பத்தை சார்ந்த எல்லாரும் வருவாங்க. சேர்ந்து சாமி கும்பிடுவோம் ஐயா. குலதெய்வ எங்களுக்கு வந்து 3 பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க ஐயா. குலதெய்வத்தினால இவ்வளவுதான் ஐயா எனக்கு தெரியுது. நன்றி, வணக்கங்க. அருமையாக உங்கள் குலதெய்வத்தை பற்றி அருமையாக சொன்னீங்க. சிறப்பாக எடுத்துரைத்தீர்கள். ஊர் பேர் சொல்லுங்க. துளையானத்தம் கிராமம் ஐயா. சின்ன கிராமம் தான். துளையானத்தம் கிராமம். சாமி பேரு பூனாட்சி அம்மன். பூனாட்சி அம்மன், துளையானத்தம் கிராமம். காவேரி கரையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலே அந்த கோயில் இருப்பதாகவும், எங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கோயிலுக்கு செல்லுவோம், கிடா வெட்டி பூஜை செய்வோம் என்று சொன்னார். சிறப்பான ஒரு செய்தி. என்ன சில பேர் இந்த அசைவம் சாப்பிடுறது விட்டு விடுகிறார்கள். அப்படி விட்டு விடுபவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், தங்களுடைய குலதெய்வத்துக்கு ஆடு கோழி போன்றவற்றை நேர்ந்து விடுவார். அது வெட்டுறதுதான். ஆனா வெட்டி சாப்பிடுகிற வழக்கத்தை நாங்க விட்டுட்டோம் அப்படின்றனால வேண்டி அதை வெட்டாம அதை கொண்டு போய் அந்த கோயிலுக்கு நேர்ந்து விட்டுடுவாங்க. அதுக்கு ஒரு கோயில்ல இருந்து ஒரு ஒரு இது மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க. அது போய் ஊரெல்லாம் சுத்திட்டு வரும். அது யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அது வந்து சாமியோட ஆடு, சாமியோட மாடு அப்படின்னு சொல்லி அதை ஒன்றும் பண்ண மாட்டாங்க.
அது அப்படியே வளரும். அதுக்கப்புறம் அதை ஏலத்தரமா விடுவாங்க. அதெல்லாம் தனி விதையா. அந்த நேர்ந்து விடுதல் என்பது நாம் அந்த அசைவம் சாப்பிடுறது விட்டதிலிருந்து வந்த ஒரு வழக்கம். அதுக்கு முன்பாக நாம மிக பழங்காலத்துல வாழ்ந்த போது ஆடு மாடு போன்றவற்றை ஏதோ ஒரு விலங்கை வேட்டையாடி கொண்டு வந்து அந்த தெய்வத்தின் முன்பாக போடுவோம். போட்டா அந்த தெய்வம், அவங்க தெய்வம்னா அவங்க அப்ப வாழ்ந்த பெண், அதாவது ஒரு குலத்தினுடைய தலைவியாக இருப்பவர், ஒரு தாய். அந்த தாய் என்ன செய்வாங்க, அது எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பாங்க. ஏன்னா வேட்டையாட போறவங்க இளைஞரா இருப்பாங்க, வயதானவர்கள் சிறு குழந்தைகள்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு அதை பகிர்ந்து அதை துண்டு போட்டு கொடுப்பாங்க. அதை எல்லாரும் சாப்பிட்டாங்க. அப்படிதான் நம்ம வாழ்ந்த முறை. அதுதான் அந்த பலி கொடுக்கறதுனுடைய அடிப்படையே. அதுதான் பலி கொடுப்பது என்றால் ஒரு ஆட்டையோ மாட்டையோ வெட்டி கறி சமைத்து சாப்பிட அது வீட்டிலேயே சாப்பிடணும். அதே அங்க போய் செய்யணும் தேவையில்லையே. வீட்டுல தான் ஞாயிற்றுக்கிழமை போய் 4 கிலோ 1/2 கிலோ 1 கிலோ 3/4 கிலோ வாங்கிட்டு வந்துடுறேன் சாப்பிடுறது. அதுக்கு இல்லை நோக்கம், அதல்ல. நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல போய் அதை பலியிட்டு சாப்பிடுவது என்பது நம்முடைய முந்தைய வழக்கம். அது நம்முடைய ரத்த அணுக்களிலே ஊறி இருக்கிறது. அதைத்தான் நம்ம செய்யறோம். நாம் எல்லோருமே அப்படி வாழ்ந்தவர்கள் தான். ஒரு காலத்தில் நாம் எல்லோருமே விலங்குகளை வேட்டையாடி தின்ற ஒரு இனத்திலிருந்து வந்தவர்கள் தான். கற்காலம் என்றும் பிற்காலத்திலே உலோக காலம் என்றும் சொல்லுவார்கள். கற்காலத்திலே வாழ்ந்த மனிதர்கள் எல்லாம் அதைத்தானே செய்தார்கள். அவர்கள் ஒரு இடத்திலே கூட்டமா வாழ்வார்கள், மிருகங்களை வேட்டையாடி கொண்டு வந்து சாப்பிடுவார்கள். அப்படி சாப்பிடுகிற பொழுது மனித இனத்துடைய வளர்ச்சி எப்படி தோன்றுகிறது என்று பார்க்க வேண்டும். இந்த மனிதன் ஒரு விலங்கை வேட்டையாடி கொண்டு வந்து அந்த குலத்தினுடைய தலைவி தாய் முன் போட்டு அதை அவள் நறுக்கி கொடுக்கிறாள். அது பச்சை மாம்சம், வேக வைக்காத மாம்சம். வேக வைக்காத மாம்சத்தை நாம சாப்பிடணும்னா கிட்டத்தட்ட வேட்டையாடுவதற்கு ஒரு நேரம் ஆகும். அதன் பிறகு அதை சாப்பிடுவதற்கு பச்சை மாமிசத்தை சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் சரி பேரக்குறைய 8 மணி நேரம் 10 மணி நேரம் மென்றால் தான் அதை நாம் மென்று சாப்பிட்டு ஜீரணிக்க முடியும். ஏதோ இப்போது மாம்சம் சாப்பிடுவது போல அந்த காலத்திலே மாம்சம் சாப்பிட்டு விட முடியாது, பச்சை மாம்சம் சாப்பிட்டு விட முடியாது. மிக நெடுநேரம் ஆகும். நீண்ட நேரம் அந்த மாம்சத்தை தின்று அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார் நம்முடைய ஆதிக்குடி மக்கள். இப்படி விலங்குகள் கிடைக்காத பொழுது அல்லது காட்டிலே தீ விபத்து ஏற்படுகிற பொழுது இந்த விலங்குகள் எல்லாம் தப்பித்து ஓடிவிடும். தீ பிடித்து விட்டது, தப்பித்து ஓடிவிடும். அப்படி ஓடுகிற போது சில விலங்குகள் தப்பிக்க முடியாமல் அந்த தீயிலே சிக்கிக்கொண்டு வெந்துவிடும். இவனால் விலங்குகள் கிடைக்கவில்லை, வேட்டையாட விலங்குகள் இல்லை என்கிற பொழுது வேறு வழி இல்லாமல் பசியால் அந்த தீயில் வென்ற அந்த விலங்கை தூக்கி கொண்டு வந்து போட்டு இதுதான் கிடைத்தது, என்ன செய்வது தெரியவில்லை என்று சொல்லுகிற போது அதை உண்ணத் தொடங்கினார். அதை உண்ட பொழுது வெகு சீக்கிரத்தில் உண்ணவும் மிக எளிதாக அது ஜீரணமாகவும் வாய்ப்பாக இருந்ததால் அதன் பிறகுதான் மாமிசத்தை சுட்டு சாப்பிட வேண்டும் என்கிற கருத்துக்கு வந்தார். அது வந்த பிறகுதான், என்றைக்கு மாமிசம் சுட்டு சாப்பிட்டானோ அதன் பிறகுதான் அவன் மெல்ல மெல்ல கலைகளிலும் கலாச்சாரத்திலும் இந்த மனித பண்புகளிலும் உயர்ந்து மனிதனாக நடக்க ஆரம்பித்தான். அதன் பிறகுதான் அவன் காய்கனிகளை உண்ணலாம் என்ற முடிவுக்கு வந்தான். இப்படி காய்கனிகளை உண்டு போட்ட கொட்டைகளை, அதிலிருந்து வந்த செடிகளை வைத்துத்தான் விவசாயத்தை பெண்கள் தொடங்கினார்கள். ஏன்னா இவன் சாப்பிட்டு போட்டது யார் சுத்தம் பண்ணுவாங்க? அந்த காலத்திலே பெண்கள் தான் பெருக்கியிருக்கிறாங்க, இந்த காலத்திலே பெண்கள் தான் பெருக்கியிருக்காங்க. அவர்கள் குடும்பத்தையும் பெருக்கி இருக்கிறார்கள், குலத்தையும் பெருக்கி இருக்கிறார்கள், எல்லாவற்றையும் பெருக்கியவர்கள் பெண்கள். பெண்கள் என்று சொன்னாலே பெருக்குபவர்கள், ஆண்கள் என்று சொன்னாலே
அவர்கள் பெருக்குவார்கள், இவர்கள் சுருக்குவார்கள். பெண்கள் தான். அதாவது தான் நாம பெண்கள் தெய்வமாக போற்றுகிறோம். இன்றைக்கு நாமெல்லாம் இருக்கிறோம் சொன்னா நமக்கு முன்னாடி இருந்த ஒரு தாய், இந்த தாய் தான் நம்ம பார்த்தவர். அது போல ஒரு அம்மனை பற்றி மிகச்சிறப்பாக இங்க திருமதி மல்லிகா அவர்கள், மல்லிகா பரமசிவம் அவர்கள் மிகச்சிறப்பாக எடுத்திருக்காங்க. நன்றி அம்மா, சிறப்பு, அருமையாக சொன்னீர்கள். நன்றி. இப்போது அடுத்ததாக வருகிறார் திருப்பூர் மாவட்டத்தில் சத்தியவதி குமார் அவர்கள். திருமதி சத்தியவதி குமார் பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலே பல்வேறு பணிகளை ஆற்றி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு பின்னால் அதனால்தான் அந்த தங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா என்கிற பதாகை இருக்கிறது. தங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா என்கிற பதாகை வைத்திருப்பவர்கள் எல்லாம் பூங்காவினுடைய ஏதேனும் ஒரு பொறுப்பாளராக இருப்பார்கள். அந்த வகையிலே இவரும் பல பொறுப்புகளை ஏற்று நடத்தி வருபவர். தற்போது தொடர் கவிதை நூலாக்க திட்டத்திலே ஒரு பொறுப்பாளராக இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார் திருமதி க சத்தியவதி குமார் அவர்கள். பாருங்களா உங்களுடைய கருத்துரை. வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா? நலமாக இருக்கிறேன். நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? அனைவரும் நலமாக இருக்க இறைவனை வேண்டுகிறேன். 6 மாதத்துக்கு ஒரு முறை பருவத்தை பார்ப்பது போல உங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. பாருங்கள். நன்றி அப்பா, நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். குலதெய்வ வழிபாடை பற்றி கூறும் ஒரு நிகழ்வு என்று கேள்விப்பட்டவுடன் கட்டாயமாக எங்கள் குல தெய்வத்தை பற்றி கூற வேண்டும் என்ற ஆவலில் இங்கு ஓடி வந்திருக்கின்றேன். எனக்கு முன் பேசிய அம்மா சொன்னது போல பெண்கள் என்றாலே 2 குல தெய்வங்கள். ஒன்று தாய் வழி குலதெய்வம், இன்னொன்று கணவன் வழி குலதெய்வம். எங்கள் தாய் வழி குலதெய்வம் வீரமாத்தி அம்மன். மேட்டுப்பாளையம் வட்டம் காரமடை மாவட்டத்தில் உள்ள வீரமாத்தி அம்மன் தான் எங்கள் தாய் வழி குலதெய்வம், தந்தை வழி குலதெய்வம். இப்பொழுது என் கணவர் வழி குலதெய்வம் தான் எங்கள் குலதெய்வமாக பாவித்து நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிறோம். எங்கள் குலதெய்வம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் விஜயபுரி என்று முன்னால் அழைக்கப்பட்டு இன்று விஜயமங்கலம் என்று அழைக்கப்படும் ஊரில் கம்பளியம்பட்டி என்ற கிராமத்தில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன். அதாவது மானம் காக்க ஆடை தந்த கைக்கோளர் மரபினர் எங்கள் குலம், எங்கள் மரபு. அந்த மரபினருக்கு அனைவருக்குமே குலதெய்வமாக இருந்தது மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் தான். ஆனால் அனைவரும் அங்கு சென்று வழிபடுவதற்கு சிரமமாக உள்ள காரணத்தினால் எங்கள் முன்னோர்கள் அங்கிருந்து மண்ணெடுத்து தாங்கள் வாழும் சிற்றூர்களில் தெய்வமாக வணங்கி கோயில் கட்டி வணங்கினார்கள். அதன் மூலமாக இப்பொழுது நாங்கள் வழங்கும் குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி அம்மன். ஈரோடு மாவட்டம் கம்பளியம்பட்டி கிராமத்தில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மனை தான் எங்கள் குலதெய்வமாக வணங்கி கொண்டிருக்கின்றோம். நான் திருமணமாகி வந்த பொழுது மிகவும் சிறிய கோயிலாக இருந்தது. தற்பொழுது பெரிய ராஜகோபுரங்கள் வைத்து பெரிய கோயிலாக கட்டப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் சித்ரா பௌர்ணமி நாளன்று எங்கள் குல மக்கள் அனைவரும் ஒன்று கூடி பொங்கலிட்டு படையலிட்டு அன்னதானம் வைத்து அம்மனை வணங்கி மகிழ்வோம். அது மட்டுமல்லாமல் ஆடி மாதம் முதல் புதன்கிழமை அன்று அனைத்து குல மரபினரும் விழா எடுத்து பொங்கல் விழா எடுத்து வழிபடுவார்கள். அந்த இவ்வாறு தொடர்ந்து எனக்கு தெரிந்து 45 ஆண்டுகளாக சித்ரா பௌர்ணமி விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த தினம் அன்று அனைத்து எங்கள் குல மக்கள் எந்த ஊரில் இருந்தாலும் திரளாக திரண்டு குலதெய்வ கோயிலுக்கு வந்து விடுவார்கள். ஏனென்றால் எங்கள் குலத்தில் மாங்கல்ய வரி என்ற ஒரு மரபு இருக்கிறது. அதாவது அனைத்து மக்களும் தங்களுடைய மாங்கல்யம் நிலைக்க வேண்டும் என்று தாய்க்கு வரி செலுத்துவதாக அது ஒரு பண்பாடு. அது எல்லாரும் கொடுப்பதற்கு ஏதுவாக 10 ரூபாய், ஒரு மாங்கல்ய வரி என்பது 10 ரூபாய். அது யார் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் வர முடிந்தாலும் வர முடியாவிட்டாலும் கொடுத்துனா விட்டு விடுவார்கள். அந்த மாதிரி ஒவ்வொருவரும் தங்கள் பெயரை பதிவு செய்வார்கள். மாங்கல்ய வரிக்காக 10 ரூபாய் கொடுத்து தங்கள் பெயரை எங்கள் கோவில் பதிவு செய்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு எங்கள் குலதெய்வத்தில் அனைவரும் பங்கேற்று பயனடைந்து இருக்கிறார்கள். அதாவது கோவிலுக்கு எவ்வளவு பணம் வேண்டாலும் கொடுக்கலாம். ஆனால் இந்த மாங்கல்ய வரி என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அது அனைவருமே செலுத்தி விடுவார்கள். மேலும் எங்கள் குல தெய்வத்தில் பற்றி எனது வாழ்வில் நிகழ்ந்த மிகவும் முக்கியமான 2 நிகழ்வுகளை கூற வந்திருக்கிறேன். அதாவது திருமணமான 2வது வருடம் தான் முதல் சித்ரா பௌர்ணமிக்கு நாங்க போனோம். ஏன்னா எனக்கு முதல்ல வைகாசி மாசம் திருமணம் ஆனதுனால
அடுத்த சித்ரா பௌர்ணமிக்கு முதலா கோவிலுக்கு போக முடியல. ஏன்னா நான் குழந்தை பிறந்ததுனால அடுத்து 2வது வருடமாக முதலாக கோயிலுக்கு, குலதெய்வ கோயிலுக்கு எங்கள் குடும்பத்தின் அனைவரும், அதாவது சின்ன மாமனார், மாமியார், பங்காளிகள் அனைவரும் சேர்ந்து எங்க ஊர்ல இருந்து வண்டி எடுத்துட்டு போவோம். அப்படி போயிருந்த பொழுது எங்க சின்ன 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 மாமியார்ன்னு சொல்றவங்க வந்து என்கிட்ட அவங்க தேங்காய் பழ கூடைய வச்சு குடுத்துருந்தாங்க. இத வச்சிருங்க, நான் போறப்ப வாங்கிக்கிறேன்னு சொல்லி. அப்ப வந்து கோயில் வேலை நடந்து கொண்டிருந்தது. கட்டுமான பணி நடந்து கொண்டிருந்தது. சரி அன்று அங்க உட்கார்ந்து என் குழந்தைய வச்சுட்டு உட்கார்ந்திருந்ததுனால, கிளம்புறப்ப என்ன பண்ணேன், என்னோட பைகள் மட்டும் எடுத்துட்டு அவங்க கூடவே மறந்துட்டு கிளம்பிட்டோம். வ வ வ வேன்ல ஏறி வர்றப்பதான் அவங்க கேட்டாங்க, "எங்க கூட?" அப்படின்னு சொல்லி. எனக்கு மிகவும் அழுதுட்டேன் நான். கோயிலுக்கு வந்து இப்படி ஒரு அர்ச்சனை தட்டைய மறந்துட்டு வந்துட்டோமே! என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு. சரி விடு வரணும்னு இருந்தா வரும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனா எனக்கு மனசு கேட்கல. ரொம்ப அழுதேன். கடவுளே! என்ன இப்படி சோதிச்சிட்டியே அப்படின்னு சொல்லி. அடுத்த மாதம் போக முடியல. அதுக்கு அடுத்த மாதம் போக முடியல. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று போகும். அப்படி போக முடியல. கிட்டத்தட்ட 6 மாதங்கள் கழித்து அந்த கோயிலுக்கு போயி, அங்க வேலை செஞ்சுட்டு விசாரிச்சோம். இந்த மாரி இப்படி சித்திரை மாதம் வந்தப்போ கூடைய விட்டுட்டு போயிட்டோம். யாராவது பார்த்தீங்களா? அப்படின்னு. அங்க வேலை செய்து கொண்டிருந்த அம்மா, அந்த கடவுள் உருவம் வந்து சொன்னார்கள். "ஆமாம்மா, அந்த கூடைய நான் எடுத்து வச்சிருக்கேன். பத்திரமா இருக்கு." அப்படின்னு கொண்டு வந்து குடுத்தாங்க. அந்த அன்னைக்கு பூஜை செய்து தேங்காய் பழ தட்டோடு, தேங்காய் பழத்தோடு அந்த கூடைய கொண்டு போய் எங்க சின்ன மாமியார் வீட்ல குடுத்துட்டு வந்தேன். அன்றையிலிருந்து எங்கள் குல தெய்வத்தை வந்து எனது தாயாக பாவித்து தான் நான் வணங்கிட்டு வரேன். மகிழ்ச்சியா இருந்தாலும் நன்றி சொல்வேன். வருத்தம் ஏற்பட்டாலும் அதற்கு நான் என்ன காரணம்? என்னால என்ன தவறு நடந்தது? அத சுட்டிக்காட்டுங்க. அத சரிப்படுத்திக்கிறேன்னு கடவுள வேண்டி இதை விட அடுத்தது இன்னொரு என்னோட வாழ்வில் நிகழ்ந்த மிகப்பெரிய சோதனை. ஏன்னா எல்லார் வீட்லயும் மாமனார், மாமியார் பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாரி பிரச்சனை இருந்ததுல வந்து, எங்க கணவர வந்து வெளிய தள்ளிட்டாங்க. என் குழந்தைகள் வந்து 2 பெண் குழந்தைகள். பெரிய பொண்ணு அப்பொழுதுதான் பூப்பெய்து 3 மாதங்கள். சின்ன பெண் குழந்தை தான் 3 வருடங்கள் கைக்குழந்தை. அ பெரிய பிரச்சனைகள் வந்து வீட்ட வந்து 2 அவருடைய அக்கா, தங்கை 2 பேத்துக்கு எழுதி வச்சுட்டு வெளிய போன்னு தொரத்திட்டாங்க. என் கணவரையும் எங்களையும். அதே ஆடி மாதம். எங்க போறது, என்ன பண்றது தெரியாம நிம்மதியா அப்ப மனசார என் குலதெய்வத்த நினைச்சு வேண்டுனேன். இதுல என்னோட தப்பு என்ன? உங்க தவறு என்ன? எங்களுக்கு நல்ல வழி காட்டு அப்படின்னு சொல்லி அடுத்த மாசம் அந்த அமாவாசை தினத்தன்று போய் என் கோயில்ல விழுந்து அழுதேன். என்னோட தப்பா இருந்தா அத எனக்கு காட்டு. இல்ல என் மேல தவறு இல்ல சரின்னா அதுக்கும் நல்ல வழி காட்டு. வெளிய வந்த 6 மாதத்துல என்ன எப்படின்னே தெரியாது. ஆனா எனக்கு வீடு கட்டணும் கடன் வாங்கி யாருக்குமே லோன் கிடைக்கல. ஆனா எங்களுக்கு லோன் கிடைச்சது. வீடு கட்டி சொந்த வீட்ல எந்த ஊர்ல எந்த வீட்டுல தொரத்துனாங்களோ அதே ஊர்ல நாங்க சொந்த வீடு கட்டி அந்த வீட்ல இருந்தோம். இது வந்து என் வாழ்வில் நடந்த மிகப்பெரிய நிகழ்வு. அங்காள பரமேஸ்வரன் ஏற்படுத்தி வாழ்வு. அதனால இன்னைக்குமே யாராலும் சரி குலதெய்வத்தை வந்து கோயிலுக்கு போக முடியலனாலும் சரி, வீட்டுல குலதெய்வத்தை நினைச்சு ₹1 காணிக்க முடிஞ்சு வச்சு வேண்டி பாருங்க. கட்டாயம் உங்கள் வேண்டுதல் பலிக்கும். நிச்சயம் அது நடக்கும். அது எந்த தெய்வமா இருந்தாலும் சரி, தங்கள் குலம் காக்க வந்தவள் தான் குலதெய்வம். அதனால குலதெய்வ வழிபாட்டை மட்டும் யாரும் விட்டு விடாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. வணக்கம். அம்மையார் திருமதி க. சத்யவதி குமார் அவர்கள் நான் தவிர்க்க கண்களில் கண்ணீர் வழிய குலதெய்வத்தை பற்றி பேசினார். துன்பம் வந்து நேர்ந்து என்ன செய்வதென்று தெரியாமல் என்னுடைய குலதெய்வத்தின் கோயிலே சென்று நான் அழுது புரண்டேன். என் தெய்வம் 6 மாதத்தில் எனக்கு ஒரு நல்ல வழி காட்டியது என்று அவர் சொல்லுகிற போதே எத்தகைய ஒரு துன்பத்தை அடைந்திருப்பார் என்று நமக்கு. தன்னுடைய பெரிய பிள்ளைக்கு 3 வயது அப்போது என்று சொன்னார். இன்றைக்கு அவருடைய பிள்ளை
ஒரு பெரிய படிப்பு கல்லூரியில படித்துக் கொண்டிருக்காரு நினைக்கிறேன். சற்றேறக்குறைய பல ஆண்டுகள் இடைவெளியானாலும் கூட அந்த நிகழ்ச்சியை நினைக்கிற பொழுது அவருக்கு ஏற்பட்ட நெகிழ்ச்சியை நம்மால் காண முடியும். அதுதான் இந்த குலதெய்வத்துடைய சிறப்பு என்று சொல்ல வேண்டும். இத்தகைய சிறப்பான ஒரு நல்ல செய்திகள் எல்லாம் சொன்னார்கள் அம்மையார். குலதெய்வத்தினுடைய சிறப்புகளை சொல்லி தான் வேண்டிய உடனே அருள் செய்த அந்த தெய்வத்தினுடைய சிறப்பை உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு செல்லக்கூடிய வழியை சொல்லுங்கள். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் விஜயமங்கலம், இன்று விஜயமங்கலம் அழைக்கப்படுகிறது. அந்த விஜயமங்கலத்துல கம்பளியம்பட்டி செல்லும் வழி, கம்பளியம்பட்டியில் தான் எங்கள் குலதெய்வ கோயில் அமைந்துள்ளது. அங்காள பரமேஸ்வரி, ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில். வேல்மலையனூரில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி கோயில், அங்கே சென்று வழிபட முடியாது என்பதற்காக அங்கிருந்து மண் எடுத்து சென்று வேறு இடத்திலே வைத்து கோயில் கட்டி வழிபட்டு வருகிறார்கள் என்பதையெல்லாம் சொன்னார். இவர் சொன்ன செய்தி எனக்கு ஒரு செய்தி புரிந்தது. பல ஊர்களில் அங்காள பரமேஸ்வரி கோயில் இருப்பதற்கு காரணம் இதுதானோ, அந்த குலத்தை சேர்ந்தவர்கள் பல்வேறு ஊர்களுக்கு பிரிந்து செல்கிற பொழுது இவர்கள் சொல்லுகிற இந்த வழிமுறையை பின்பற்றி இருக்கிறார்கள். அந்த குலத்திலே அப்படி ஒரு வழக்கத்தை வைத்தார்கள். நம்ம அங்க சாமி கும்பிட முடியாது, அடிக்கடி வர முடியாது என்று அங்கிருந்து மண் எடுத்து கொண்டு சென்று கம்பளியாம்பட்டியிலே கோயில் வைத்தது போல சென்னையிலே பல இடங்களில் வைத்திருக்கிறார்கள். சென்னையிலே தங்கசாலை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே அங்காள பரமேஸ்வரி கோயில் இருக்கு. பழைய மகாபலிபுரம் சாலையிலே அங்காள பரமேஸ்வரி கோயில் இருக்கு. இப்படி சென்னையிலே பல இடங்களிலே பல இடங்கள் ஒரு சில இடங்களிலே அந்த அங்காள பரமேஸ்வரி கோயில் இருக்கு. அந்த கோயிலெல்லாம் அந்த குலத்தை சேர்ந்தவர்கள் வைத்திருக்கலாம். குறிப்பாக மேல்மலையனூர் என்பது சற்றேறக்குறைய விழுப்புரம், திண்டிவனம், செஞ்சி போன்ற பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு ஊர். தென்னார்காடு மாவட்டம் என்று சொல்லுவார்கள். தென்னார்காடு மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் வட ஆற்காடு மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் நிறைய பேர் இருக்கக்கூடிய இடம் சென்னை மாநகர். தென்னார்காடு மாவட்டம், நான் கூட தென்னார்காடு மாவட்டம் சேர்ந்தோம். அந்த மாவட்டம் தான் சென்னைக்கு பிழைப்பு தேடி வந்தவர்கள். அப்படி பிழைப்பு தேடி வருகிற பொழுது அவர்களெல்லாம் வருகிற பொழுது கையிலே பையையும் பெட்டியையும் மட்டும் எடுத்துக் கொள்ளாமல் பையிலே அந்த அங்காளம்மனுடைய மண்ணையும் எடுத்து வந்து தான் பிழைக்கிற இடத்திலே அந்த மண்ணை வைத்து ஒரு கோயிலை கட்டி வழிபடுகிறார்கள் என்று எனக்கு தெரிகிறது. அருமையான ஒரு செய்தியை இன்றைக்கு அறிய கொடுத்தீர்கள். நான் கூட நினைப்பேன், இங்க ஒரு அங்காளம் இருக்கு, அங்க ஒரு அங்காளம் இருந்தா அந்த அங்காளம் எல்லா இடத்துலயும் இருக்குதா, அப்ப இந்த எல்லாருக்கும் அந்த குலதெய்வம் அதுவா இருக்குமா நினைக்கிற போது ஒரு செய்தியின் மூலமாக ஒரு புதிய செய்தி கிடைத்தது. தெய்வம் ஒன்று, குலம் ஒன்று, ஆனால் எங்கெங்கோ சென்று பிழைக்கிற போது அந்த தெய்வத்தின் மண்ணை எடுத்துக்கொண்டு சென்று தாங்கள் குடியிருக்கிற இடத்திலே அந்த அம்மாவுக்கு, அந்த அம்மனுக்கு ஒரு கோயிலை கட்டி வழிபட்டு வழங்கி இருக்கிறார்கள் என்கிற செய்தி நம்மளுடைய உரை மூலமாக நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள சொல்லி இதுகாரம் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று குலதெய்வம் கோயில்களை பற்றியெல்லாம் சிறப்பித்து கூறியிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவிக்கிறோம். இனி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று நீங்கள் எல்லாம் உங்களுடைய குலதெய்வத்தை பற்றி சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சென்னையிலிருந்து பார்க்கலாம், தமிழ்நாட்டிலிருந்து பார்க்கலாம், அயல் மாநிலங்களிலிருந்து பார்க்கலாம், அயல் நாட்டிலிருந்து பார்க்கலாம். எங்கிருந்து பார்த்தாலும் உங்களுக்கெல்லாம் ஒரு குலதெய்வம் இருக்கும். அந்த குலதெய்வத்தை பற்றி நீங்கள் இங்கே பேசலாம். அதற்காக 7415741005 என்ற எண்ணிலே தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு நீங்கள் உங்கள் கருத்துக்களை கூறி நீங்கள் இந்த நிகழ்ச்சியில இணையலாம் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இந்த தொடரினுடைய இந்த நிகழ்ச்சி இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி அவ்வப்போது நடக்கும், வாரந்தோறும் நடக்கும். நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை பற்றி குவியம் வழியாக கூறலாம். ஒருவேளை குவியம் வழியாக சொல்லுவதற்கு எனக்கு நேரம் வாய்க்கவில்லை,
நீங்கள் நடத்துகிற நேரம் எங்களுக்கு நள்ளிரவாக இருக்கிறது, நாங்கள் அயலகத்திலே இருக்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை பற்றி காணொலியாக பதிவு செய்து கொடுக்கலாம். அதையெல்லாம் நாங்கள் கொண்டு செல்ல இருக்கிறோம். மறந்துபட்ட மக்களுக்கு குலதெய்வ வழிபாட்டு பற்றி அறிய வேண்டிய மக்களுக்கு அறிய தருவதாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கூறி, இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய தொலைக்காட்சி வழியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகம் அவர்களுக்கும், தமிழொலி வானொலி வழியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்வேல் நயனை விஜயன் மற்றும் தமிழ்ச்சோர் சசிகலா நயனை விஜயன் ஆகியோர்களுக்கும், நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த அத்தனை பேருக்கும், இதை பார்த்துக் கொண்டும் கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்களுக்கு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.